அவர் வந்து என்கிட்ட என்ன சொல்றாரு, இன்னைக்கு என் கூட சர்ச்சுக்கு வரியா அப்படிங்கிறார். அதுலயும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் நான் ஆக்சுவலா எங்கேயும் நான் சொன்னதே இல்லை. அனாயிண்டிங்ல வருது, நான் கை தட்டுறேன், பாடுறேன், எல்லாமே செய்றேன். எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. Experiencing something like church. சர்ச் Okay. பக்கத்துல ஒருத்தர் புக் வச்சுட்டு பாடிட்டு இருக்காரு. அவர் புக்கை இழுத்து என் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவர் என்ன அப்படியே பாக்குறாரு. நான் அதெல்லாம் கவலைப்படவே இல்லை. எனக்கு இன்னும் அது பிளசண்டா இருக்கு. அந்த சீன் வந்து இன்னும் எனக்கு அப்படியே மைண்ட்ல இருக்கு. What do you think is the purpose for a Christian in life? How do they identify this purpose? நான் கிறிஸ்டியனுங்கிறத காட்டுறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. என் கழுத்துல ஒரு செயினும் ஒரு கிராஸ் இருந்தா போதும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. We don't want to be a Christian. We want to be a disciple. காலேஜுக்கு போகும்போது பஸ்ஸில் சண்டை. நான் ஆண்ட்ராய்டு பிள்ளை ஆயிட்டுமே, சண்டைக்கு போக முடியாது. ஸோ பஸ்ஸில் ஓரமாக நின்றுட்டே இருக்கேன் நான். சண்டையெல்லாம் முடிஞ்சிச்சு. எங்கள் கிளாஸில் உள்ள லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்தார். இவ்வளோ சண்டை நடக்குது, நீ வந்து நம்ம பசங்களுக்காக ஒரு அடி கூட யாரையும் அடிக்கல, இனி யாரும் இவங்ககிட்ட பேசாதீங்கடா அப்படின்ட்டு போயிட்டாரு. 3 years யாருமே என்கிட்ட பேசல. எனக்கு ரொம்ப வருத்தமே. இப்போ எனக்கு ஒரு விஷயம் ப்ராப்ளமா இருக்குன்னா என்ன தானே திருத்தணும். காட் எனக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? எனக்கு பிரச்சனை இருக்கிற ஆளை தூக்கிடுவார். மூவிஸ்ல வரும் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு ஹீரோ என்ன செய்வார்னா, ஹீரோனை கூட்டிட்டு போக மாட்டார், வில்லனை போய் அடிப்பாரு. What's the biggest sacrifice that you had to make for God? ஐயோ, அதாவது But personally to you, like how are you just so good with the Bible? This is a very important question. எத்தனை தடவை பைபிள் படிச்சிருப்பீங்க? நிறைய படிச்சிருப்பீங்களா? நான் எப்பவும் சொல்ற வார்த்தை, ஒரு தடவை கூட இன்னும் நான் பைபிளை முழுசா ஒழுங்கா படிக்கல. நமக்கு ஒரு விஷயம் சரின்னு தோணுதுன்னா அதை வந்து ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிடுறாங்க. So what do you think about that? இப்போ காட் வந்து பேசுவார். அது காட் பேசுறாராங்கிற கன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு தெரியணும். யூத்ஸை செலக்ட் பண்ணும்போது நம்ம இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றோம், யூத் வந்து ரொம்ப மோசம், சரி வர மாட்டாங்க. அது இல்லை, யூத்தை வச்சு தான் சாதிக்க முடியும். ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்களால வந்து பாஸ்டர் கிட்ட போயிட்டு தன்னுடைய பர்சனல் இஷ்யூஸை பேச முடியாது. அப்போ பாஸ்டர் நம்ம ஓப்பனாக இருக்கணும். இன்னைக்கு சர்ச்சுக்கு இது நீட். இப்போ ஒரு வீட்லேயே இல்லை ஒரு சர்ச்லேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல ஆலோசனை கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ஹியூமிலிட்டி வேணும்ல. ஆமா, இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கூகுள்னு நினைக்கிறாங்க. ஏன் லவ் பண்ண முடியாது? It doesn't have emotions. doesn't have emotions. எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கும் கணவருக்கும் சண்டை, இப்போ எனக்கு கணவர் வேணான்னு பார்க்குறேன், ஏன்னா என் கணவரை விட என்கிட்ட அன்பா பேசுதுன்றாங்க. என்கிட்ட அந்த மெசேஜ் இருக்கு. இப்போ யூஸ்வலாக வந்து வெளியே டேட்டிங் போவாங்க, அது போவாங்க. இப்போ எல்லாரும் சாட் ஜிபிடி கூட பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு மாயையான ஒரு, இப்போ நம்ம அப்பா அம்மாக்கோ நம்ம தாத்தா பாட்டிக்கோ அறிவு கிடையாது, பட் they know how to love. இந்த புரிதல் இவங்களுக்கு வேணும்ல. For the people watching, if you had to give them just one piece of advice, what would it be? MD Jagan uncle, welcome to the Peacemakers podcast. Praise God. I am so happy to have you. நான் இது வந்து எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் மாதிரி. என் ஞாபகத்தில் நான் அழுது ஒரு மீட்டிங்கில் ஒப்பு கொடுத்ததுன்னா உங்கள் மீட்டிங்கில் தான். நீங்கள் ரேஷன் ஆஃபீஸில் நம்மளுடைய பழைய இடத்துக்கு வருவீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த குட்டி சர்ச்சில். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் மெசேஜ் கொடுத்து முடிக்கும் போது ஒரு பாட்டு பாடினாங்க, ஒரு கடைசி கால பாட்டு தான் ஒன்று பாட்டு பாடினாங்க. அது பாடி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் திரும்ப ஜெபம் பண்ணீங்க. அப்போ வந்து நான் ட்ரிபிள் காங்கோ வாசித்துட்டு இருந்தேன். அதுவும் சண்டை போட்டு எங்கள் அண்ணா கிட்ட சண்டை போட்டு நான் தான் வாசிப்பேன்னு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் தான் வாசித்தேன். ஆனால் வாசித்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அங்கே தான் முறை நான் ஒரு கமிட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்தது அங்கே தான். அப்போ ஐ திங்க் ஐ வாஸ் இன் 3rd grade or something. அப்போ and I've been watching your sermons, I've been watching what you do like on YouTube and all of that, and it's I'm really happy to have you. Thank you so much. All glory to God. It's a great pleasure to be with you this time. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு விட்னஸோட டெஸ்டிமோனியோட நாங்கள் கேட்கறது ஒரு பெரிய கிருபை தான், கர்த்தருடைய பெரிய கிருபை தான். Yeah, okay, let's dive straight into this. எனக்கு வந்து எப்பவுமே என்னுடைய ஃபேவரட் கொஸ்டின் டு ஆஸ்க் anybody that I talk to is, what is your reason to serve or follow God? Why do you serve God? ஆல்வேஸ் எப்பவுமே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணுவேன். என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கு காடு கிட்ட வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். பிப்ளிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஏதோ ஒரு தேவைக்காக வருவாங்க, எல்லாத்துக்கும் வருவாங்க. ஆனால் நான் காடு கிட்ட வந்தது வந்து என்னுடைய வேலையும் இல்லை, நான் தேடவும் இல்லை, நான் அவரை வந்து கேட்கவும் இல்லை. பியூர்லி காட் தான் எனக்கு கொண்டு வந்தார். அவரே கொண்டு வந்தது. எப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு தேவையோட, அதாவது உடம்பு சரியில்லை, சுகத்துக்காக, இல்லை ஒரு டெலிவரன்ஸ்க்காக, இல்லை வீட்டில் பிரச்சனை, இல்லை படிக்காமல் இருக்கோம், ஏதோ ஒரு ரீசனுக்காக ஆண்டவர் தேடணும் இல்லை. நான் அப்படி ஒரு ரீசனே எனக்கு இல்லை. 100% எனக்கு காடை தேடுறதுக்கு அங்கே ரீசனே கிடையாது. இருக்கும், பட் எனக்கு அந்த ஏஜில் இல்லை. அந்த ஏஜ் ஆஃப் 18 எனக்கு வந்து அது இல்லை. ஸோ நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் அது. ஸோ கெட்டிங் இன்டு த காலேஜ், காலேஜ் லைஃப் யூ கோயிங் டு ஸ்டார்ட் அபவுட் தட் ஒன். ஸோ வி ஃபீல் வெரி ஆங்ஷியஸ் டு பி இன்டு த காலேஜ். எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட் செம் வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் வந்து த்ரூ மை ஃப்ரெண்ட், அவர் வந்து என்ன செய்கிறாரு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காட் பற்றி சொல்கிறாரு.
அவரு சொன்ன காஸ்பலும் இன்னும் எனக்கு ஞாபகத்துல இல்ல. அதான் ரொம்ப விஷயம். அவர் காஸ்பல் சொன்னாருன்றதுமே எனக்கு தெரியாது. ஓகே. பட் அவர் வந்து ஆக்சுவலா கர்நாடகா பெர்சன். ஓகே. கன்னடம் பேசுவாரு. அவர் வந்துட்டு அவர் வந்து பிராமின் கன்வெர்ட்டட். ம்ஹ்ம். ஸோ அவர் வந்து என்ன செய்றாரு, ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட்ட அவர் பனியன்குள்ள இருந்து எடுக்குறாரு. ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. வீட்டுக்கு ஓகே. தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. அத ஓகே. என்கிட்ட எடுத்து நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஷேரிங் த வேர்ட் ஆஃப் காட் ஓகே. அண்ட் ஆல்சோ சோ மெனி திங்ஸ் அபவுட் கிரைஸ்ட். ம்ஹ்ம். பட் என்னுடைய மைண்ட்ல வந்து ஹவ் திஸ் பர்ட்டிகுலர் பிராமின் பர்சன் வாஸ் டாக்கிங் அபவுட் த கிரைஸ்ட். எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. ஸோ ஐ நெவர் அவர் 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 பண்ணதில நான் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்ல. எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணல. இன் மை மைண்ட் ஹவ் திஸ் கை டாக்கிங் அபவுட் கிரைஸ்ட். Where is this happening? Like, where are you from? Like, இது வந்து ஒரு எங்க வீட்டுக்கிட்டயே நடக்கிற ஒரு சம்பவம். அட் த Okay. ஏஜ் ஆஃப் 18 ஹி இஸ் 17. ஸோ okay. எல்லாம் முடிச்சுட்டாரு. மோர் தென் ஹாஃப் அன் ஹவர் 45 ம்ஹ்ம். மினிட்ஸ் ஐ ஸ்போக் அபவுட் த காட். அப்புறம் வந்துட்டு அவர் வந்து என்கிட்ட என்ன சொல்றாரு, இன்னைக்கு என் கூட சர்ச்சுக்கு வரியா அப்படிங்கிறாரு. ஓகே. அதுலேயும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், இதெல்லாம் இன்னும் ஆக்சுவலாக எங்கேயும் நான் சொன்னதே இல்லை. பெரிய விஷயம் என்னென்னா, ஐ ஆம் த வெரி கிரேட் ஃபேன் ஆஃப் ஒன் ஆக்டர். தமிழ் Okay. ஆக்டர் இஸ் மோர் தென் யூ சி இன் மை ஸ்கூல் டேஸ் ஐ கட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் அண்ட் ஐ வென்ட் டு த மூவிஸ். Okay. அந்த மாதிரி ஆள் நான். ஸோ தட் பர்டிகுலர் பர்சனோடையதான மூவி வந்து அன்றைக்கி டிவியில் ஓடிட்டுருக்கு ஓகே. ஈவினிங். ஓகே. நான் கிளம்புறேன், பார்க்கும்போது அந்த பர்சனுடைய படம் ஓடுது. ஓகே. பட் என் மைண்ட் அதில் போகவே இல்லை. ம்ஹ்ம். ஸோ கிளம்பி சர்ச் போகிறேன். ம்ஹ்ம். போனால் த டே ஒன் அவர் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. உட்கார வைக்கும் போது அங்கே ஒரு சாங் பாடுறாங்க. ஓகே. அது ரிகார்டிங் பேஸ்ட் அப்பான் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றினதான ஒரு பாட்டு. ஓகே. ஸோ அங்கே உட்காடுறோம், அதை பேசுகிறோம், அந்த பாட்டை கேட்குறோம். என்னை அறியாமலேயே எனக்கு இப்போ தெரியும், அப்போ தெரியாது. அபிஷேகத்துக்குள்ளே வருது, அனாயிண்டிங்குள்ளே வருது. த டே ஒன் எனக்கு ம்ஹ்ம். அனாயிண்டிங்கில் வருது. நான் கை தட்டுறேன், பாடுறேன், எல்லாமே செய்கிறேன். எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. This is your first experience experiencing something like church. சர்ச் Okay. ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் டு த சர்ச். Okay. செகண்ட் திங் ஃபீல் த அனாயிண்டிங். Okay. பட் ஐ டோன்ட் நோ இதுதான் அனாயிண்டிங்கிறது எனக்கு தெரியாது. Okay. ஸோ அங்கே போய் உட்காடுறேன். அதான் சூஸ் அண்ட் ஒன்னு நான் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன் சூஸ் அண்ட் ஒன். நான் வந்து தேவனை தெரிஞ்சிக்கவே இல்லை, எனக்கு தெரியாது அவரை பற்றி ஒன்றுமே. அவர் தான் என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சு கொண்டாந்து உட்கார வச்சு அந்த அனாயிண்டிங்குள்ளே இருந்த சந்தோஷம். 51ஆம் சங்கீதத்தில் வந்து டேவிட் சொல்வார், நிலவரமான ஆவியையும் உம்முடைய ரட்சண்ய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுக்காமலும் வரும். அந்த சால்வேஷன், அந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு அங்கே தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதுதான் காட் என்னை பிடிக்க வச்சுச்சு. எனக்கு இந்த சர்ச் வேணும், எனக்கு இந்த சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு அது நடந்தது வந்து சண்டே. அகைன் வெட்னஸ்டே அவர் கூப்பிட்றாரு திருப்பி பைபிள் ஸ்டடிக்கு. ஸோ திருப்பியும் எனக்கு இந்த 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 சந்தோஷம் இழுத்துட்டு போகுது. அங்கே போய் நான் உட்காரும்போது ஒரு தாட் எனக்கு என்னென்னா, அதே பாட்டை இன்றைக்கும் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு. போய் உட்கார்ந்த சேம் சாங் தே வில் ஸ்டார்ட். Okay. அப்பா அந்த நேரத்தில் அனைட்டில் அப்படியே நிரம்பி கையை தட்டி பாடி, பாட்டு தெரியாது. பக்கத்தில் ஒருத்தர் புக்கை வச்சுட்டு பாடிட்டு இருக்காரு. அவர் புக்கை இழுத்து என் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் என்னை அப்படியே பார்க்குறாரு. நான் அதெல்லாம் கவலைப்படவே இல்லை. எனக்கு இன்னும் அது ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த அந்த சீன் வந்து இன்னும் எனக்கு அப்படியே மைண்டில் இருக்குது. Okay. இன்னும் நான் அன்றைக்கி போட்டிருந்த ஷர்ட் கலர் வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. Wow. So அப்படியே- impact event. It ஆமா. was an impact event. அப்படியே ஹார்ட்குள்ளே போய் அது இதாகிடுச்சு. ஸோ அப்படியே உட்காந்து ஃபுல்லாக அன்னைக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தது தான். அதுக்கப்புறம் ஆச்சு 33 இயர்ஸ் ஆச்சு. ம்ஹ்ம். எவ்ரி சண்டே எப்படியும் ஆண்டவர்கிட்ட எங்கேயும் உட்காந்துருவேன். அந்த அந்த பாண்ட் பிட்வீன் த காட் அது வந்து இன்றைக்கி அப்படியே இருக்குது. So நீங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் somebody evangelized you, somebody like brought the word of God to you and the peace and the joy that you found in God's presence. சால்வேஷன்ஸ் அந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம்னு சொல்லுவாங்க அந்த இது. If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. Now back to the video. ஸோ நீங்கள் வந்து நிறைய காரியங்களை வந்து நான் உங்களுடைய சர்மன்ஸில் ஒன்று அட்மையர் பண்ணுறது என்னென்னா த பேஷன் தட் யூ கேரி வித் வாட் யூ ஸ்பீக்.
நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்டிகுலேட்டாக பேசினாலும் வந்து சம்டைம்ஸ் இட் ஃபால்ஸ் ஃப்ளாட். அவங்க அதை வந்து மீன் பண்ணி சொல்கிறாங்களா இல்லை வந்து எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஆனால் உங்களுடைய சர்மன்ஸ் கேட்கும்போது யூ ஹாவ் லைக் திஸ் really strong passion that you have for like preaching the word. So I think passion comes along with like a strong purpose. And I would the question that I'm trying to ask is like, what do you think is the purpose for a Christian in life? We don't want to be a Christian. We want to be a disciple. ஏன்னா எப்பவுமே we are most of the time we are thinking that we want to be a Christian, and also we thought that we want to be a religious people. We don't want to be a religious people. We want to be as a spiritual people. That's very important in our life. That most of the in this world we have the majority crowd. We are the majority Christians. They said more than 35% of the population is Christians. We don't want Christians. கிறிஸ்டியன்ஸாக இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லையா? நான் கிறிஸ்டியனுங்கிறத காட்டுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. என் கழுத்தில் ஒரு செயினும் ஒரு கிராஸ் இருந்தால் போதும். அவ்வளோதான், தட்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் கிறிஸ்டியனுங்க காட்டுறதுக்கு என் வீட்டில் வாசலில் ஒரே ஒரு சிலுவை போட்டேன்னா போதும், அல்லது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன்னா போதும், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு. ஐ வில் பி கிறிஸ்டியன். அது காட் விரும்பலை. காட் அப்படி ஒரு இது உருவாக்கவே வரல. அவர் அதை ஆசைப்படவும் இல்லை. காட் He wants us to be his disciples. டிசைபிள். அவர் திருப்பி சொன்னார், நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி சீஷராக்குங்கள். இங்கே கிறிஸ்டியன்ஸோட நின்றுட்டதுனால மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். இப்போ நீங்கள் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெஷராக போகிறீங்க. நீங்கள் ஃப்ரெஷராக போகும்போது அவங்க வந்து ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு 6 months 3 months உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் அவங்க டீச் பண்ணுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. எதுக்காகனா அடுத்து அவங்க கம்பெனிக்கு ஒரு எஃபிஷியன்ட் ஒர்க்கருக்காக. நீங்கள் ட்ரெயினராகவே இருக்கிறது நல்லா தான் இருக்கும். ரொம்ப பேர்டன் கொடுக்க மாட்டாங்க அந்த ட்ரெயினருக்கு. சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கேரிங்காக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த லைஃப் நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் அந்த கேரிங்காக அந்த ட்ரெயின் பண்ணுற ஃபீல்ட்லேயே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாது. ட்ரெயினியாகவே இருந்துட்டு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாதுல்ல. உங்களை என்ன பர்பஸ் கூப்பிட்டு வந்தாங்கன்னு. அதே மாதிரி தான் நான் ஏன் இன்றைக்கி கிரைஸ்ட்டுக்கிட்ட வந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன். அப்புறம் வந்த அன்றைக்கி எனக்கு தெரியாது, இம்மெச்சூர்ட். ஆனால் இப்போ எனக்கு தெரியும், நான் வந்து கிறிஸ்டியனாக இருக்கிறதுக்காக வரல. ஐ டோன்ட் வாண்ட் டு லான்ச் த கிறிஸ்டியானிட்டி. ஐ வாண்ட் டு ஷோ த பீப்புள் த கிரைஸ்ட். அதுதான் இங்கே மிஸ் ஆகுது. அதுதான் வேணுமே இப்போ. So that's the purpose of like somebody who is following God. எஸ், ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேவ் த டாஸ்க்குன்னு நான் சொல்வேன். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வெரி இம்பார்ட்டண்ட்டான கோல் வாண்ட் டு ரீச் வந்து வாண்ட் டு ஷோ த கிரைஸ்ட். இங்கே கிறிஸ்துவின் சாயலை காட்டுறாமல் நம்ம கிறிஸ்டியன்ஸுன்றதை காட்டுறதுக்கு விரும்புகிறோம். அந்த கிறிஸ்டியன்ஸுங்கிறத காட்டுறதுக்கு நம்ம ஃபெஸ்டிவல்ஸை பயங்கரமாக கொண்டாடி காட்டுறோம், அல்லது நம்முடைய நிறைய விஷயங்களை நம்ம வந்து காட்டுறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை உன்னுடைய டெஸ்டிமனி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் நம்ம பேசினதில் எவ்வளோ விஷயங்களில் வந்து எது நம்மக்கிட்ட இன்னும் மனசில் நிற்கிதுன்னா, நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி நான் கேட்டேன், அந்த செய்தி என்னை அழ வச்சிச்சு. ஸோ அது வந்து இங்கே என்ன இருக்குன்னா, உங்களை ஒரு மினிஸ்ட்ரியாக மாற்றி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குல்ல. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். டெஸ்டிமனி. வெறும் நான் அந்த ட்ரிபிள்ஸ் மட்டும் வாசிட்டு போயிட்டே இருந்தேன்னா அந்த அந்த மீட்டிங் வந்து ஃபெயிலியர். அது வந்து இன்றைக்கி ஒரு ஊழியக்காரனை உருவாக்கி ஒரு யூத்ஸுக்கு இவ்வளோ பேரை கொண்டு வரணும், ஆண்டவருக்கு ஏதோ ஒன்று நான் செய்யணும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஆன்லைனில் இவ்வளோ ஒரு சேனல் ஆரம்பித்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வருதுன்னு சொன்னால் தட்ஸ் அதுதான் காட் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது. இந்த ஜேர்னி வந்து முடியாது. நீங்கள் மொத்தமாக கிரைஸ்டாகவே மாறுவீங்க, கிறிஸ்துவின் சாயலாக மாறுவீங்க. அந்த இடத்துல தான் அது முடிவடையும். ஸோ தட்ஸ் த பர்பஸ் வை ஐ அக்செப்டட் கிரைஸ்ட். ஸோ ஃபார் த பீப்புள் வாட்சிங், நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன் 20 வயசுலேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் யங் அடல்ட்ஸ், மோஸ்ட்லி டீனேஜர்ஸ், அப்புறம் யங் அடல்ட்ஸ் தான் பார்ப்பாங்கன்ட்டு. இப்போ நம்ம கொஞ்சம் மெச்சூர் ஆகும்போது சின்ன வயசில் வந்து நம்ம இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கொஷின்ஸ் எல்லாம் யோசிக்க மாட்டோம். எதுக்கு நம்ம வாழணும், எதுக்கு இதை பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாது, இந்த ரைட் அண்ட் ராங் கொஷின்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஹவு டு தே ஃபைண்ட் திஸ் பர்பஸ்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்சர்வ் பண்ணேன். எனக்கு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து இந்த நியூஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நான் அதில் ஃபாலோ பண்ணும்போது அமெரிக்கா வாஸ் லைக் அவங்களுடைய கல்ச்சர் வந்து தே ஸ்டார்ட் கோயிங் டவுன் ஹில் லைக் வே பேக் இன் 1960 1961 இந்த செக்ஷுவல் ரெவல்யூஷன் அதெல்லாம் ஆன பிறகு அவங்களுடைய கல்ச்சர் வந்து டவுன் ஹில் போக ஆரம்பிச்சிருச்சு. போக ஆரம்பித்த பிறகும் கூட தேவர் லைக் சார்ட் ஆஃப் அ கிறிஸ்டியன் கண்ட்ரி. பட் ஒரு 20-30 இயர்ஸாக வந்து தே பிகம் இன்க்ரீசிங்லி செக்குலர், எஸ்பெஷலி வித் த ரைஸ் ஆஃப் லைக் பாப்புலர் ஏத்தியிசம், ரிச்சர்ட் டாக்கின்ஸ், அதுக்கப்புறம் சாம் ஹாரிஸ், இவங்கள மாதிரியெல்லாம் ஆளுங்கள்லாம் நிறைய டிபேட்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப ரூத்லெஸ்ஸாக வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு யாராவது டிபேட் பண்ணாங்கன்னா அவங்களெல்லாம்
ரொம்ப பயங்கரமாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ரொம்ப ரிடிக்யூல் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ரிடிக்யூல் பண்ணோடனே ஆடியன்ஸ் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, ஓகே கிறிஸ்டியானிட்டிக்கு ரீசன் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு, ஸோ தட் டிஸ்ட்ராய்ட் லைக் த ஃபெய்த் ஆஃப் ஸோ மெனி யங் பீப்புள். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா, அவங்க நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம கற்றுட்டு இருப்போம். பட் வென் வி கோ அவுட் இன் டு த வேர்ல்ட், வென் வி ஸ்டார்ட் ஒர்க்கிங், நம்ம இண்டிபெண்ட்டாக எங்கேயோ போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சு இருக்கிறோன்னா, அந்த டைமில் இஃப் சம்திங் சேலஞ்சஸ் ஆஃப் ஃபெய்த், if we don't know the reason why we follow God, why we believe the Bible is true, they tend to fall away. And I watched this happen with at the American culture. So for the people watching who are like 20 years and the mature ஆகிற அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு, how do they identify this purpose? இல்லை இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது. ஸோ அமெரிக்காவுக்கு காஸ்பல் முதல்ல போச்சா இந்தியாவுக்கு வந்துச்சான்னு நினைக்கிறீங்க? இந்தியா தான் ஃபஸ்ட்டு காஸ்பல் வந்துச்சு. தாமஸே கொண்டாந்துட்டார். செயின்ட் தாமஸே நமக்கு வந்து ஃபஸ்ட் செஞ்சுரியிலே கொண்டாந்துட்டார். பட் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸோட எண்ணிக்கையை விட அமெரிக்கன் கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தி தானே? எப்படி அது இல்லையா? அப்போது இன்றைக்கி நீங்கள் அமெரிக்காவில் சொல்லக்கூடிய அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருடைய தாக்கம் வித் சயின்டிஃபிக் ஏத்திசம், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நாங்கள் சயின்டிஃபிக் ஏத்திசத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். ஹவ் இட் இஸ் டெஸ்ட்ராய் த யூத்ஸை வந்து வராங்கன்னு சொல்லிட்டு, யூத்ஸோட மிக முக்கியமான கேள்விகள் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் சயின்ஸ் ஒரு ப்ரோக்ராம் வேறு பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ இதெல்லாமே சேர்ந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், ஒரு ஜென்ரேஷனை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது. இது எல்லா காலத்தில் நடக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க செக்ஷுவல் ரெவல்யூஷன் சொல்கிறீங்கல்ல, அதில் வெரி இம்பார்ட்டண்டான ஹோமோசெக்சுவாலிட்டி வந்து நீங்கள் எல்எஸ்பிடி இருக்கு லீகலைஸ் பண்ணிட்டாங்க. எல்ஜிபிடி நம்ம சொல்கிறோம். இந்த எல்ஜிபிடிங்கிறது வந்து சோதோம்லேயே இருந்துச்சு தானே? அன்றைக்கி அங்கே ஒரு ரெவல்யூஷன் இருந்துச்சு தானே? ஜனங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க, கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருக்குது. ஜனங்க வந்து அதை வந்து ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேஹான பரேட் நடந்திருக்கு. எல்ஜிபிடி பரேட் வந்து சோதோமில் நடந்திருக்குது. இப்போ நீங்கள் அன்றைக்கி என்ன சொல்லுவீங்க அதை பற்றி? அன்றைக்கி நம்ம அதை பற்றி நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் எல்லா காலகட்டத்திலும் இப்படி ஒரு தாக்கம் இருக்கும். எல்லா காலகட்டத்திலும் இதை எதிர்க்கிறதுக்கான பலனை ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருக்கார் சபைக்கு. யூத்ஸை எழுப்புவார். இப்போ கிரைஸ்ட் வரும்போது ஆல்மோஸ்ட் வந்து வேர்ல்டு வந்து கெட்டு போய் கிடக்கு. 400 இயர்ஸ் த பீரியட் ஆஃப் டார்க்னஸ் நம்ம சொல்கிறோம். டார்க் ஏஜஸ்ன்னு சொல்கிறோம். ஃப்ரம் புரிதலுக்காக சொல்லலாம், மல்கியா டு மேத்யூ இடைப்பட்ட காலம் வந்து 400 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம். கிரைஸ்ட் வந்து தான் சொல்கிறாரு, இதோ ஜனங்கள் வந்து வெளிச்சத்தை கண்டார்கள்னு. அந்த வெளிச்சம் வரும்போது 30 வயசு இயேசுக்கு. ஸோ 430 வருஷம் டார்க்னஸ். இந்த டார்க்னஸில் ரிமூவ் பண்ணுறதுக்கு கிரைஸ்ட் வராரு. அவர் செலக்ட் பண்ணது எல்லாமே யூத்ஸ் தானே? கிரைஸ்ட் செலக்ட் பண்ண அத்தனையுமே யூத்ஸ் தானே? ஒருத்தர் கூட வயசானவங்க கிடையாதுல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரைஸ்ட் வந்து வயசானவங்களை ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா அது அர்த்தம் இல்லை. யூத்ஸை செலக்ட் பண்ணும்போது நம்ம இன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்கிறோம்? யூத் வந்து ரொம்ப மோசம், சரி வர மாட்டாங்க. அது இல்லை, யூத்தை வச்சு தான் சாதிக்க முடியும். யூத்தை வச்சு பெரிய காரியத்தை செய்ய முடியும். நமக்கு மூத்தோருடைய ஆலோசனை தேவை. ஆனால் செயல்படுத்துறதுக்கு யூத்தோடைய அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வேணும். தே ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் கீ. ஒரு போரில் பார்த்திங்கன்னா தளபதி இருப்பார். தளபதி வயசானவராக கூட இருப்பார். ஆனால் முன்னாடி வார் ஃப்ரண்ட்டில் நிற்கக்கூடிய ஆள் யங்ஸ்டராக தான் இருப்பார். நீங்கள் எடுத்துக்கோங்க, வார் எடுத்துக்கோங்க. கமாண்ட் பண்ணுற கமாண்டர் பாருங்கள், அவர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், வயசானவராக இருப்பார். ஆனால் ஃபீல்டில் நிற்கிறவன் யாராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பிலோ 35 தான் இருப்பாங்க. நீங்கள் கோச் எடுத்துக்கோங்க கிரிக்கெட்டில், வயசானவராக இருப்பார். ஆனால் விளையாடுறவன் எல்லாம் யங்ஸ்டர்ஸாக இருப்பான். ஆப்வியஸ்லி இதுதான் ஃபார்முலா. ஸோ இன்றைக்கி யூத்ஸை வச்சு தான் காட் எல்லாமே செய்ய முடியும். யூத்ஸ் தேவை. அப்போ இந்த யூத்ஸ் என்ன பர்பஸுங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா பெரியவங்ககிட்ட இருக்குது. ஸோ பெரியவங்க வந்து இல்லை யூத்ஸ் மோசம், யூத் சரி பண்ண மாட்டாங்க, அவங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நாங்கள் என்ன விரும்புகிறோம் அப்படின்னா, யூத்ஸை கேதர் பண்ண விரும்புகிறோம், யூத்ஸுக்கு இதை சொல்ல விரும்புகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி யூத் மஸ்ட் நோ ஒய் காட் இங்கே அவங்கள கூப்பிட்டு வந்தார் பூமிக்குன்னு. சரி, ஆஸ் அ சயின்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்லேருந்து மில்லியன்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து வருது இந்த எக்கை போய் இது ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று தானே அங்கே போய் வருது. இந்த ஒன்றை ஏன் காட் செலக்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி நீங்கள் வந்துருக்கீங்க. அந்த ஒன்றில் தான் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருந்திருக்காரு. அந்த ஒன்றில் தான் வந்துட்டு ஹாக்கின்ஸும் இருந்திருக்கிறாரு இல்லையா? அந்த ஒன்றில் தான் வந்துட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்திருக்கிறாரு. ஸோ ஒய் காட் அந்த ஒன்று தான் இவங்களும். இப்போ நீங்கள் ஹாக்கின்ஸாகவும் மாறலாம், நீங்கள் வந்துட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனாகவும் மாறலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து E=mc² அவர் கண்டுபிடிச்சார். ஆனால் அவர் வந்து காடை நம்புறாரு. ஹாக்கின்ஸ் வந்து காட் இல்லைங்கிறாரு. நான் ஏன் இந்த 2 எக்ஸாம்பிள் எடுத்துன்றதுக்காக சொல்கிறேன். பட் இவரோட ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹாக்கின்ஸை ப்ரூஃப் பண்ண முடியல. எவாலுவேஷன் இன்றைக்குமே ஒரு மித்தாக தானே இருக்குது. இன்றைக்கும் எவாலுவேஷன் வந்து ஒரு தியரியாக தானே இருக்குது. தே கான்ட் ப்ரூவ் தட்ல. பட் E=mc² நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்களா?
நீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னக்கூடிய பைபிள நீங்க ப்ரூவ் பண்ண முடியும்ல. ஸோ இத தான் யூத்ஸுக்கு நீங்க சொல்லணும். யூ மஸ்ட் கொஸ்டின் தெம். அவங்கள கொஸ்டின் கேட்க அலோ பண்ணுங்க. ரீசனபிளா இருக்கணும். நான் ஆல்வேஸ் என்ன சொல்லுவேன், யூத்ஸ கொஸ்டின் கேட்க விடுங்க. ம். கொஸ்டின் கேட்க விட்டா தான் அவனுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். அவன் கேட்குற கொஸ்டினுக்கு பதில் வந்து பைபிள்ல இருக்கு. ம். அந்த கொஸ்டினுக்கான பதில் அவனுக்கு சொல்லுங்க. இந்த ம். 2 விஷயம் போதும். அவன் பர்ப்பஸ் அவன் தெரிஞ்சுருவான். நெறைய பேர் இங்க தான் ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன் அங்கிள். ஒண்ணு வந்து வீட்லயும் சரி, நம்ம சர்ச்சஸ்லயும் சரி, நெறைய டைம் வந்து யாருக்காவது இந்த மாரி ஒரு கொஸ்டினோ, இல்ல அவன் ஏதோ ஒரு பண்ணக்கூடாத விஷயமோ பண்ணிட்டாங்கன்னா, அத வந்து நான் நெனைக்கிறேன், பண்ண வேண்டிய விஷயம் போயிட்டு நம்ம வீட்ல சொல்றதோ, அடுத்தது வந்து நம்ம சர்ச்ல நம்ம பாஸ்டர்ஸுடைய ஹெல்ப்ப தேடுறதோ. ஆனா, நெறைய பேருக்கு எங்கள மாரி பசங்களுக்கு என்ன யோசனை இருக்குன்னா, யாருக்கு சொன்னாலும் சரி, வீட்லயும் தெரியக்கூடாது, சர்ச்லயும் இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியக்கூடாது. ஏன்னா, ஏதாவது சொன்ன உடனே வந்து அவங்க நெறைய டைம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு யோசிக்காம என்ன திட்டுவாங்க, அடிப்பாங்க. இதுக்கு தான் யோசித்துட்டு வந்து தே டோன்ட் கம் ஃபார்வர்ட் வித் திஸ். யூசுவலா சொல்லுவேன். ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவேன். என்னன்னா, இன் இந்தியா நான் சொல்றது ஈஸ்டர்ன் கல்ச்சர்ல நான் சொல்றேன். ஒரு காலேஜ் போயிட்டு நீங்க வரும்போது, ஒரு பொண்ணு போயிட்டு வராங்க. வரும்போது ஒரு 2 பசங்க கிண்டல் பண்றாங்க. இது வெரி யூசுவலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பிள்ளை வந்து வீட்ல சொல்றாங்க. இந்த மாரி அங்க 2 பேர் என்ன வந்து கிண்டல் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க. ம். வீட்ல இருக்க சொல்றவங்கள அடுத்த பதில் என்னவா இருக்கும்னு நெனைக்கிறீங்கன்னா, "நீ ஏன் அவங்களலாம் பார்க்குற? நீ அமைதியா வா. நீ பேசாம கம்முனு வான்னு." நான் என்ன சொல்லுவேன், பேசாம கண்ண மூடிட்டு வந்தோம்னா எங்கேயாவது மோதிருவோம். இல்லையா? Yeah. கண்ண மூடிட்டு, காத மூடிட்டு எப்படி ரோட்ல நடக்க முடியும்? ஸோ சம்ஒன் ட்ரைங் டூ அப்யூஸோ அல்லது வந்து ஏதோ ஒண்ணு என்ன வந்துட்டு அவங்க செய்ய விரும்புறாங்கன்னா, தே வாண்ட் டூ ஷேர். அது வந்து வீடு வந்து அந்த ஷேர் பண்றதுக்கான இடமா தான் இருக்கணும். ஸோ அந்த பிள்ளை வந்து நெனைக்கணும், எனக்கு வந்து வீடு மாரல் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ அதாவது இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கேட்டா, யூத்ஸ்கிட்டயும் ப்ராப்ளம் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. பேரண்ட்ஸ் கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, எங்க காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா காலத்திலும் ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் தான் மாறாது. பட் உலகம் மாறும். நாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து சொல்றோம். அன்னைக்கு இருந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும், இன்னைக்கு இருந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒண்ணா தான் இருக்கணும். ஏன்னா கிறிஸ்ட் காலத்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும், இந்த காலத்து ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒண்ணு தான். அதுல மாறவே மாறாது. பைபிள் வசனம் மாறாதுல்ல. ஆனால் உலகம் மாறும். மாறுகிற உலகத்தை பெற்றோர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்ப யூத்ஸ் வந்து இந்த மாரி எனக்கு பிரச்சனை இருக்கு, இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே, உட்கார்ந்து அவங்க பேசணும். பேசுறதுக்கு முன்னாடி அவன் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் வீடு வந்து ஓப்பன் டோரா இருக்கணும். ம். அப்பா கிட்ட சொன்னா, அப்பா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும். கம்ஃபர்டபுள் ஜோன்க்குள்ள அவன் இருந்தா தான் நம்ம பேசுவோம். இப்போ அவன் வந்து ஒரு ஒரு பதில் எதிர்பார்க்குறாங்க யூத்ஸ். அந்த பதில் எதிர்பார்க்கறது தான் ஃப்ரெண்டு கிட்ட கிடைக்குதுன்னு அவங்க நெனைக்கிறாங்க. ம். போய் அவங்க ஷேர் பண்றாங்க. பட் ஃப்ரெண்டு கிட்ட கிடைக்காதுங்கிறது வேற விஷயம். ஆமா. ஏன்னா அவங்களும் சேம் ஏஜ் தான். Yeah. சேம் எக்ஸ்பீரியன்ஸ். சேம் டைப் ஆஃப் சேம் டைப் ஆஃப் திங்கிங். ஸோ அவங்களால கிடைக்காதுன்னு தெரியும். பட் அவன் வந்து ஏன் அவ்வளோ தைரியமா ஷேர் பண்றான்னா, நான் சொன்னா இவன் புரிஞ்சுப்பான், அவனுக்கு புரியுது. இந்த புரிதல் வந்து வீட்டுக்கு இருக்கணும். இந்த புரிதல் சர்ச்சுக்கு இருக்கணும். சர்ச் வந்து அ நான் இருக்கிற காலத்தில சர்ச் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ ஒரு ஓப்பன் மைண்டா ஒரு ஒரு சர்ச்சில நடந்தது நான் உனக்கு சொல்றேனே. ஆ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவுல ஸ்க்ரீன் போட்டு வச்சிருப்பாங்க. நடுவுல நடுவுல literal-ஆ. ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. என்னன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இங்கேருந்து யாரும் அங்க பார்க்கக்கூடாது, அங்கேருந்து யாரும் இங்க பார்க்கக்கூடாதுன்னு. இப்போ அந்த ஸ்க்ரீன்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஆராதனை மொத்தம் அட்டெண்ட் பண்ணவே மாட்டான். அவன் ஓட்டைய ஓட்டையே தான் பார்த்துட்டு இருப்பான். ஓட்டைய தேடி ஓட்டை இல்ல. இருக்கிற இடத்துல தான் உட்கார பார்ப்போம். அதுதான் இயல்பு. இல்லையா? இப்போ வந்து ஸ்க்ரீன்லாம் கிடையாது. நார்மலாவே இருக்கட்டும். ஆனா அவன் திரும்பி பார்க்க மாட்டான். அவன் கிரைஸ்ட போய் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்குள்ள தான் நீங்க மாற்றத்த கொண்டு வரணும். அவன வந்து நீங்க பிசிக்கல் ஸ்ட்ரிக்ஷன் பண்றதுனால, இங்க நெறைய பிரச்சனைங்க அங்க தான் ஆரம்பிக்குதுன்னு நான் நெனைக்கிறேன். அவங்க சொல்லக்கூடிய பதில் வந்து எப்படி இருக்குன்னா, அவனால அக்செப்ட் பண்ண முடியாத பதிலா இருக்கு. ரோட்ல யாராவது கிண்டல் பண்ணா, யாரையும் பார்க்காத. நேரா அப்படியே கண்ண வச்சுக்கிட்டே வா அப்படின்னா வர முடியாது. இல்லையா? யாரோ ஒருத்தர் 4 பேர் திடீர்னு கூப்பிடும்போது நான் எப்படி திரும்பி பார்க்காம எப்படி இருக்கிறது? ஃபர்ஸ்ட் டைம் நான் திரும்பி பார்த்து தானே ஆவணும். அப்புறம் தான் அவங்க என்ன கிண்டல் பண்றாங்க, நான் பார்க்காம வரணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்து தானே ஆகணும். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வந்து நெறையா இன்னைக்கு இருக்கு. அதனால யூத்ஸால என்ன பண்ண முடியல, வீட்டுக்கு வந்து ஷேர் பண்ண முடியல. அடுத்து சரி சர்ச்சில போய் சொல்லலான்னு பார்த்தா, அவங்க வேற ஒரு அதுக்கு இடத்துல ஒரு இருக்காங்க. step. அ நானு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போகும்போதோ, அல்லது சம் அதர் சிங்கப்பூர் மாரி ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வித் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஈஸ்டர்ன் கண்ட்ரி வித் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ அங்க போகும்போதோ, அங்க பார்க்கும்போது அவனால பாஸ்டர் கிட்ட தைரியமா பேச முடியுது. எந்த ஒரு விஷயத்தையும். பாஸ்டர் ஐ வாண்ட் டூ ஷேர் வித் யூ சம்திங்ன்னு சொல்றான்ல. ம். இங்க அப்படி சொல்ல முடியாது. ம். பாஸ்டர் கிட்ட பேசுறதுக்கே அவன் வந்து தயங்குறான். தயங்குறான். பாதி விஷயத்த தான் சொல்லுவான், பாதி விஷயத்த சொல்ல மாட்டான். அப்ப அவன் என்ன செய்றான்னா, அந்த தயக்கம் இல்லாம பேசக்கூடிய இடத்த ஒண்ண தேடுறான். ம். இன்னைக்கு சர்ச் வந்து அந்த இடத்துக்கு வரணும் இப்ப. அதனால ஜாலியா ஜாலின்ற விஷயத்துக்கே நான் வரல. ஸ்பிரிச்சுவலா அவன் உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு ஓப்பன் டோர் வேணும் இப்ப.
யார்கிட்டயோ உட்காந்து அவன் பேசணும். அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். அதை பண்ணிட்டீங்கன்னா அந்த 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 இடத்த நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவனுடைய பர்பஸ் அவன் தெரிஞ்சுப்பா. ஓ காட் வந்து இதுக்கு நடுவில் தான் இருக்கிறாரு. இப்போது பாம்பேயில் வந்து ஒரு யூத் மீட்டுக்கு போயிருந்தோம். போகும்போது ஒரு தம்பி ஒரு கொஸ்டின் கேட்டார். என்ன கேட்டார்னா, நீங்கள் சர்ச்சில் ஒரு செர்மன் கொடுக்குறீங்க, பட் வேர்ல்டு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. என்னால் இந்த செர்மனை வந்து அப்ளை பண்ணவே முடியல. அப்ளிகேஷன் ப்ராப்ளம் அங்கே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே போய் இருக்கும்போது அங்கே ஒரு டீம் இருக்குது, டீம் லீடர் இருக்கார். நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் அங்கே ஃபாலோ பண்ணேன்னா அங்கே இருக்கிறவங்க என்னை ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒன்று நான் அவங்கள மாதிரி மாற வேண்டியிருக்கு, இல்லை அவங்களுக்கு ஏற்றத மாதிரி என்னுடைய கொஞ்சம் சுபாவங்களை மாற்றினா தான் முடியுது. நான் அங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறேன், இங்கே வந்தால் சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறேன். இது சரியான்னு கேட்குறான். அற்புதமான கொஸ்டின் அது. அதான் ப்ராக்டிக்கல். அதுதான் விஷயம். இந்த ப்ராப்ளம் கிரைஸ்டுக்கு இருந்திருக்குமா இருக்காதா? இருந்திருக்கும். ஏன்னா கிரைஸ்ட் நாசரேத்தில் இருக்காரு. வசனம் சொல்லுது, நாசரேத் மாதிரி ஒரு மோசமான ஊரே ஒன்றும் இல்லை. நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ அவ்வளோ மோசமான ஊர். கிரைஸ்ட்டை பற்றி வசனம் சொல்லுது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசரேத்தில் ஒரு மோசமான ஊரில் தான் கொண்டு போய் பிதாவாகிய தேவன் அவரை வச்சிருக்கிறார். த சஃபரிங் சர்வன்ட். அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு கிரைஸ்ட் உருவாகிறார்ல, அப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு கிரைஸ்டோடைய ஒரு டிசைபிள் உருவாக முடியாதா? அப்போ உருவாகிறதுக்கு நாம இவனுக்கு வேற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுதான் இன்னைக்கு மிஸ்ஸிங் ஆகுது. அதை வந்து இந்த பர்பஸை இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவன் அவனுடைய பர்பஸை புரிஞ்சிருவான். ஸோ இது வந்து இப்போ சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது தனி சர்மன் ஆகிடும். இப்போ நம்ம அங்கே போக வேண்டாம். இதுதான் ப்ராப்ளம்னு சொல்கிறேன். இன்றைக்கி உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஒரு கேர்ள் இருக்காங்க. அவங்களால வந்து பாஸ்டர் கிட்ட போயிட்டு தன்னுடைய பர்சனல் இஷ்யூஸை பேச முடியாது. அப்போ பாஸ்டர் அம்மா ஓப்பனாக இருக்கணும். அங்கே அவங்க வந்து ஓப்பனாக இருக்கணும். அந்த இடத்துல ஒரு யூத் லீடர் இருக்கணும். அது வந்து ஒரு கேர்ளாக இருக்கணும். அந்த கேர்ள்கிட்ட போய் இந்த கேர்ள் ஷேர் பண்ணுறதா இருக்கணும். அந்த கேர்ள் சரியான ஆலோசனை கொடுக்க கேர்ளாக இருக்கணும். இன்றைக்கி சர்ச்சுக்கு இது நீட். இப்போ ஒரு பீரியட் இருந்துச்சு, அன்றைக்கி எஜுகேஷன் கம்மியாக இருந்தது, இன்ஃபர்மேஷனும் கம்மியாக இருந்தது, மீடியா கிடையாது. அன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரோ எந்த கல்ச்சரோ இங்கே தாக்கம் கிடையாது. பியூர்லி அந்த ஊர், அந்த ஸ்டேட்டு, அந்த டிஸ்ட்ரிக்டோடைய தாக்கம் மட்டும்தான் இருக்கும். ஏதோ அவங்க கண்ணால் பார்க்குறாங்களோ தொடுறாங்களோ அது மட்டும் தான் இன்ஃப்ளூயன்ஸ். அது மட்டும் தான் இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது பாதிப்பும் குறைவாக இருந்துச்சு. அன்றைக்கி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனையும் குறைவாக இருந்துச்சு. ரெகுலேட் பண்ணுறது ஈஸி. இன்றைக்கி அது இல்லை. ஃபோனில் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கல்ச்சரும் வருது. ஈஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் கல்ச்சர், நார்த்தன் கல்ச்சர் எல்லாம் உள்ளே வருது. இவ்வளவும் வருது, இவ்வளோ டாக்ட்ரின்ஸ் வருது, இவ்வளோ விஷயங்களை பார்க்குறாங்க. இதுக்கு நடுவில் சர்ச் இவனை தக்க வைக்கணும்னா என்ன செய்யணுங்கிறத சர்ச் யோசிக்கணும். இதையும் நான் சொல்லிடுறேன். அதே நேரத்தில் சர்ச் வந்து அந்த கல்ச்சர்ஸோட கலந்து போயிடக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கணும். பட் அது இதை தொடாமல் பார்த்துக்கணும். அதை இவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஐ திங்க் வெரி ஹார்ட் ஒர்க் தான், ஆனால் நோபல் ஒர்க். நம்ம கல்ச்சர் கீப்ஸ் சேஞ்சிங், பட் த வேர்ட் ஆஃப் காட், our code doesn't change. ஸோ நம்ம இந்த கோடை வந்து நம்ம எப்படி அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுறது நம்ம வாழ்க்கையிலன்றது அங்கே தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்ன்ட்டு. A+B² கண்டுபிடிக்கும் போது A+B² தான் நம்ம தான் அதை கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் A+B² அதே தான். A²+B²+2AB தான் இன்னைய வரைக்கும். இல்லைங்க, இன்னைக்கு வந்து சேட்டலைட் பீரியட் மாறிடுச்சு. A+B தான், அது மாறாது இல்லை. அதே தான் ஃபார்முலா. அது அதே மாதிரி பைபிள் ஃபார்முலா, அது மாறவே மாறாது. எல்லா காலத்துக்கும் ஃபார்முலா மாறாது. இது எப்படி அப்ளை பண்ண போகிறோம், எப்படி சொல்ல போகிறோங்கிறது தான் கேள்வி. ஸோ நீங்கள் நம்ம பேரண்ட்ஸ் அப்புறமா நம்ம சர்ச் கிட்ட இருந்து நம்ம எங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறோன்னு சொன்னீங்க. நாங்கள் எங்களுடைய இடத்துலேருந்து நாங்கள் என்ன சரி பண்ணுறோன்னு நான் யோசிக்கிறேன்னா, ஐ திங்க் ஆஃபன் டைம்ஸ் வி ஆஸ் அ யங் மேன் மை செல்ஃப், ஐ கன்ஃபியூஸ் மை செல்ஃப் வித் arrogance அண்ட் கான்ஃபிடென்ஸ். நான் ஒரு டெஃபினேஷன் ஒன்று வச்சுருந்தேன் arrogance. கான்ஃபிடென்ஸ் வித்தவுட் ஹியூமிலிட்டி இஸ் arrogance. நிறைய டைம் வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு நினைப்பு என்ன வந்துருச்சுன்னா, இப்போ நமக்கு இன்டர்நெட் இருக்குது, எல்லாம் இருக்குது, எங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த ஆட்டிடியூடில் நம்ம அப்ரோச் பண்ணணும்னாலுமே இந்த கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா அவங்க நம்மளுக்கு இப்போ ஒரு வீட்லேயே இல்லை ஒரு சர்ச்லேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா ஆலோசனை கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே அதை கேட்குறதுக்கு எங்களுக்கு ஹியூமிலிட்டி வேணும்ல. நிறைய டைம் நாங்களும் அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கூகுள்னு நினைக்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எடுத்த உடனே இம்மிடியட்டாக நீங்கள் கூகுள்குள்ளே போயிடுறீங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கூகுள் சாட்ஜிபிடியாக இருக்கட்டும், அல்லது ஜெமினியாக இருக்கட்டும், அல்லது இப்போதைக்கு டீப்சீக்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் இல்லையா, அத்தனையுமே பஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து
ட்ரில்லியன்ஸ் கணக்கு ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணதுனால வர்ற ஏஐ டெக்னாலஜி. ஏஐக்குள்ளே இருக்கக்கூடிய வாட் எவர் இட் இஸ் ஸ்டோர்டு பை அஸ். நாம தான் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். ஏஐ வந்து நேவர் ரைட் ஃபார்முலா. நீங்கள் இருக்கிற ஃபார்முலாவை அது எடுத்து கொடுக்கும். ஆனால் இப்போ என்ன ஏஐயோட ஸ்பெஷாலிட்டி, எல்லா வேர்ல்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவில் அது இருக்குது. பட் ஏஐயால் லவ் பண்ண முடியாது. Yeah, it doesn't have emotions. எமோஷன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் Yeah. இல்லையா? நீங்கள் என்ன வேணாலும் அழகாக சமைச்சு யூடியூப்பில் காட்டிடுங்க, Mm-hmm. யூ கான்ட் டேஸ்ட். Yeah. இல்லையா? அது உங்களுக்கு காட்டும், சொல்லும், எல்லாம் செய்யும். ஆனால் உங்களால் யூ கான்ட் ஸ்மெல். கண்ணு கெட்டா நான் வாய் கெட்டாது. எட்டாது, அவ்வளோதான். இப்போ பல நேரத்தில் இந்த இது கூட ஏஐ டெக்னாலஜியோட இது கொண்டு வந்திருக்காங்க. பிரைட் க்ரூம் எல்லாம் கொண்டாந்துட்டாங்க இப்போ, இல்லையா? நான் அதான் யோசித்தேன், ஒருத்தருடைய கண்ணை பார்க்கும்போது, ஒருத்தருடைய கண்ணை வச்சுக்கிட்டு யூ கேன் ஃபைண்ட் த எமோஷன்ஸ். முறைக்கிறாரா, சந்தோஷம் பார்க்குறாரா, சின்ன அசைவில் கண். இது உங்களை ஏஐல முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளுக்குற எமோஷன் தான் உங்கள் கண்ணு காட்டும். ஏஐக்கு உள்ள எமோஷனே கிடையாது. ஏஐயால் கோவப்பட முடியும், ஆனால் ஏஐயால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. கோவப்படுறதுனா என்னென்னா, அது வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு ஆளை போட்டு அடிக்குது, உதைக்குது, கொல்லுது, இதுதான் செய்யுது. ஏஐயால் எமோஷன்ஸ் கிடையாது. இந்த எமோஷன்ஸை வந்து கொண்டு வரவும் முடியாது. இவங்க சொல்லக்கூடிய எதுவுமே, ஒவ்வொரு எமோஷனுக்கும் உங்கள்கிட்ட ஒன்று நீங்கள் உள்ள எமோஷன் ஆன உடனே, ஒரு லவ், ஏதோ ஒரு வெக்கம் வருதுன்னா இந்த இடம் சிவப்பாயிடும். கோவம் ஆனோடனே கண்ணு சிவப்பாயிடும், இல்லையா? உள்ளுக்குள்ளே விஷம் போனோன்னா கண்ணு ப்ளூ ஆகிடும். இதெல்லாம் ஏஐயால் பண்ண முடியாது. இந்த புரிதல் வந்து இன்றைக்கி நமக்கு வேணும். இது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது உள்ள கூகுளுக்குள்ளே அத்தனையும் இருக்குது, நமக்கு எதுக்கு, யாரும் தேவையில்லை. இன்றைக்கி எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கும் கணவருக்கும் சண்டை, இப்போ எனக்கு கணவர் வேணான்னு பார்க்குறேன், ஏன்னா என் கணவரை விட ஏஐ என்கிட்ட அன்பாக பேசுதுன்றாங்க. என்கிட்ட அந்த மெசேஜ் இருக்குது. இப்போ அவங்க அந்த வேர்டை சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ February 14th போச்சுல்ல, அப்போது ஒரு மீம் போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து யூஸ்வலாக வந்து வெளியே டேட்டிங் போவாங்க, அது போவாங்க. இப்போ எல்லாரும் ஜிபிடி கூட பேசிட்டு உக்காந்துட்டு இருக்காங்களாம். எவ்வளோ ஒரு மாயையான ஒரு இப்போ இந்த புரிதல் இவங்களுக்கு வேணும்ல. இப்போ நம்ம அப்பா அம்மாக்கோ நம்ம தாத்தா பாட்டிக்கோ ஏஐ அறிவு கிடையாது, பட் தே நோ ஹவு டு லவ். பிள்ளையை எப்படி நேசிக்கணும்னு தெரியும், கணவனை எப்படி நேசிக்கணும் தெரியும், மனைவி எப்படி நேசிக்கணும்னு தெரியும். இது இவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ தேவை அன்பா அறிவா? அறிவு ஒரு லிமிட்டுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது. அன்பு ஒரு இடத்துல கடைசி வரைக்கும் நமக்கு தேவைப்படும். ஆஃப்டர் 60 or 70, ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறேன், உங்களுக்கு அறிவு தேவைப்படாது. நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்து கடந்து போகிற காலம். இப்போ உங்களுக்கு அன்பு தான் தேவைப்படும். இப்போ இவங்க அறிவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை அன்புக்கு கொடுக்காம விட்டுட்டாங்க. அன்பு ஒரு பீரியடில் இல்லாமல் போகும். அதுதான் பைபிள் சொல்லுது, அன்பு தனிந்து போகும்னு. இப்போ அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இவங்க எல்லாத்துக்கும் மிஷின்ஸ். அந்த மிஷினை வந்து அதான் சொல்கிறேன், ஒரு காலத்தில் நம்ம வந்துட்டு ஃபோட்டோவை பார்த்து, ஒருத்தர் ஃபோட்டோ அமிச்சாருன்னா நம்ம சந்தோஷப்படுவோம். அந்த ஃபோட்டோவை பார்த்து சூப்பராக இருக்கே அப்படின்னு. இப்போ வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுறோம். வாட் எவர் இட் இஸ், ஃபோட்டோ ஆர் வீடியோ, தட்ஸ் இமேஜ். இமேஜும் ஒரிஜினலும் ஒன்றாகாது. The representation is not equal to the actual ஆக்சுவல். இப்போ வந்து இவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. அம்மாவுடைய ஃபியூனரலுக்கு ஒருத்தர் வர முடியல, அதை வந்து அவர் சொல்கிறாரு, லைவாக போட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன்றாரு. ஓகே, லைவாக பார்த்துருவீங்க, ஃபியூனரலில் பார்த்துட்டீங்க. அம்மாவை கட்டி பிடிச்சி அழுவுறதுங்கிறது, லாஸ்ட் மொமெண்ட்டில் அம்மா கூட நிற்கணும், தொட்டு பார்க்கணும், அந்த அம்மாவை அந்த ஃபேர்வெல் கொடுக்கணுன்றதை எப்படி நீங்கள் த்ரூ வீடியோவில் பண்ணுவீங்க? இது இவங்களுக்கு இப்போ புரியலைங்கிற. இதுதான் இன்றைக்கி இருக்கவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம். ஸோ அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, லவ்வை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ லவ் மிஸ் ஆகுது. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னக்கூடியதான் இப்போ இந்த மிஷின் என்ன சொல்லிக் கொடுக்கும்? அரகன்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் சொன்ன ஹியூமிலிட்டியை சொல்லிக் கொடுக்காது. அது தியரியாக வேணால் சொல்லும், ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் சொல்ல முடியாது. மிஷின் எது ஓடினாலும் சூடாகும். கார் ஓடினா சூடாகும், லேத் ஓடினா சூடாகும், ஃப்ளைட் ஓடினா சூடாகும், எது ஓடினாலும் சூடாகும். பட் மனுஷன் 2 பேரும் அன்பாக இருந்தானா சூடாகாது, கூலாகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எங்கள் பக்கம் நாங்கள் பண்ணுற தப்பு வந்து we assume that we know everything once we have phone, இன்டர்நெட் இருக்குது, இது இருக்குது, நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்னு. that is what we are doing on our part. அப்புறம் பேரண்ட்ஸ் பக்கம், சர்ச் பக்கம், அந்த அத்தாரிட்டேட்டிவ் வாய்ஸ் பக்கம் வந்து அவங்க வந்து they don't exactly understand what we are going through and what we are struggling with. நான் ஒரே ஒரு லைனில் சொல்கிறேன்னா, 2024 ப்ராப்ளம்ஸுக்கு 2025 ப்ராப்ளம்ஸுக்கு 2010 சொல்யூஷன்ஸ் போட்டுட்ருப்பாங்க. நாங்கள் போய் அப்ளை பண்ண போனால் அங்கே வந்து வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி. பட்
எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஆஸ் somebody who is like trying to follow God, follow Jesus, all our answers நம்ம வந்து பைபிள் வந்து நம்ம வெறும் சர்ச்சுக்கு போகிறதுக்கு வெறும் ஏதோ ஒரு பபுள்குள்ளே இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். பட் இட் இஸ் so much more than that. It is practical. It is our life. நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதான் it is the What to light. apply in your life, daily Yeah. life. So the word of God, like it has answers for everything. Another thing that I've always admired with you is like the veracity that you have with the Bible, the word of God, and your ability to recall verses at like seconds is like really impressive. So I want to ask you, like, how did you develop that hunger and thirst for the word of God, and how are you just so good with the Bible? This is ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஃபாலாம் இருக்காது. 2 லைன்லேயே முடிச்சிடலாம் அந்த ஆன்சர். Okay. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன கேட்குற ஒரு கேள்வி இதுதான். இந்த வேர்ட் வந்து வசனம் வந்து இங்கேருந்து கனெக்ட் பண்ணுறீங்க, அப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றாங்க இல்லையா? அதுக்கு 2 ரீசன் தான். 2 ரீசன். ஒன்று வந்து நான் ரொம்ப ஞாபக மறதி உள்ளவன். Okay. எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கிறீங்க வசனம். ஆக்சுவல் உண்மையாக சொல்லணும்னா நான் ஞாபகம் மறதி உள்ளவன். எனக்கு நிறைய பேரோட பேர் ஞாபகத்தில் இருக்காது. மாற்றி சொல்லுவேன். என் மகன் இன்றைக்கும் சொல்லுவாங்க, ஒரு பேரையாவது ஒழுங்காக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, ஆனால் கசாண்டர், லைசிமேக்கஸ், டலாமியோன் ஸ்லாட்டர், செல்கோஸ் மிக்கோடர் இந்த பேரெல்லாம் கரெக்டாக ஞாபகத்தில் இருக்குது. கூட இருக்கிறவங்க பேர் உங்களுக்கு ஞாபகத்திலே வர மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நான் சர்ச் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிமினரியாக நான் போயிட்டுருக்கிற காலத்தில் பாட்டு பாடும்போது எனக்கு என்ன தோணும்னா, கண்ணை மூடி ப்ரெசன்ஸில் பாடணும்னு தோணும். ஆனால் பாட்டு தெரியாது. ஸோ புக் இருக்கும். எனக்கு கண்ணை திறந்து புக்கை பார்த்துக்கிட்டே பாட பிடிக்காது. அப்போ காட்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த பாட்டை கேட்கும்போதே எனக்கு மனப்பாடம் ஆயிடணும் ஒரே தடவையில். எனக்கு அந்த மனப்பாடம் பண்ணுற அந்த இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன், ப்ரேயர் பண்ணேன். அதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பாட்டு அப்படியே யாரோ ஒருத்தர் ஒரு தடவை பாடினாங்கன்னா மனசில் நின்றுடும். பழைய பாட்டெல்லாம் கூட எனக்கு கர்த்தருடைய கிருபையினால அது நின்றுடும். காரணம் எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அது டேலண்ட்டோ அல்லது கிஃப்ட்டோ அல்லது வந்து பிச்சையோ வாட் எவர் இட் இஸ், நான் எதை வேணாலும் சொல்லிக்கலாம். அது காட் கொடுத்தது எனக்கு. அது வந்து காட் கொடுத்தது. அதனால் நான் வந்துட்டு ஆனால் அதே காலத்தில் காலேஜில் போகும்போது படிப்பு நிற்காது. ஃபார்முலா நிற்காது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு அதோடைய காரியங்கள் எதுவுமே என் மைண்டில் நிற்காது. அவங்க வந்துட்டு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கொடுப்பாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் பற்றி பேசுவாங்க, அப்புறம் கொண்டு போய் லேத்தில் கொண்டு போய் விடுவாங்க, அப்புறம் கேஸ்டிங் சொல்லி எதுவுமே நிற்காது. அவங்க கேட்பாங்க, எப்பா இப்போ தானேப்பா உனக்கு சொன்னேன்பாங்க, நிற்காது. ஆனால் சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா வசனம் பாட்டு எல்லாம் அப்படியே ஒன் திங், நம்ம அதை நேசிக்கிறோம், விரும்புகிறோம். நம்ம எதை நேசிக்கிறோமோ அது நம்ம மனசில் எப்போவுமே நிற்கும், அந்த டேட் வரைக்கும் நிற்கும். ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ அதை சொல்ல முடியுதுன்னா, எனக்கு அது இல்லாத ஒரு ஞாபக சக்திங்கிறது எனக்கு இல்லாத ஒன்று. நான் காட்ட கேட்டேன், ஆனால் எனக்கு அது கொடுத்தாரு. 2வது விஷயம் வந்து இது என்னுடைய மினிஸ்ட்ரி, இது என்னுடைய பர்பஸ் மினிஸ்ட்ரி. ஸோ காட் இந்த மினிஸ்ட்ரிக்காக என்னை டிசைன் பண்ணார். அதை தான் சொல்லுவேன். இந்த மினிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ நீங்கள் யுத்தத்துக்கு போகணுன்னா ஒரு பட்டயம் வேணும். நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகணுன்னா உங்கள் கையில் வந்து ஃபைல் வேணும், அந்த லா தெரிஞ்சிருக்கணும். டாக்டராக இருக்கணும், ஒரு செசஸ்கோப் வேணும், ஒரு இது வேணும். அந்த மாதிரி மினிஸ்ட்ரிக்கு போகும்போது வசனம் இருக்கணும். வசனம் இல்லாமல் மினிஸ்ட்ரி பண்ணவே முடியாது. ஸோ அந்த வெப்பனை கர்த்தர் வந்து எனக்கு கொடுத்தாரு. இந்த வெப்பனை நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு. இவ்வளோதான். ஸோ இது கொடுத்ததை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். யூஆர் டெண்டிங் இட். ஆமாம். இதை தவிர இதுக்கு நான் ஒன்றும் பிரயாசப்பட்டேன், முயற்சி பண்ணேன், மனப்பாடம் பண்ணேன். நிறைய பேர் கேட்பாங்க, எத்தனை தடவை பைபிள் படிச்சிருப்பீங்க, நிறையா படிச்சிருப்பீங்களா? நான் எப்பவும் சொல்கிற வார்த்தை, ஒரு தடவை கூட இன்னும் நான் பைபிளை முழுசாக ஒழுங்காக படிக்கல. இன்னும் ஒரு தடவை கூட பைபிளை ஒழுங்காக, என் கூட இருக்க இவங்கெல்லாம் நல்லா படிப்பாங்க பைபிள். இவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பைபிள் எனக்கே ரொம்ப இருக்கும். நம்ம சிலர்லாம் பார்க்கும்போது நான் போய் பார்ப்பேன், பைபிள் கையுமா அப்படியே உட்காந்துருப்பாங்க. நம்ம இந்த அளவுக்கு நம்ம பைபிள் படிக்கணுமே அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் அந்த படிக்கிற விஷயத்தை ஆண்டவர் மனசில் கொடுக்குறாரு, அந்த வெப்பனை ஆண்டவர் கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதை தவிர்த்த இதுக்கு பதில்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. 100% காட்ஸ் கிரேஸ், நத்திங் மோர் தென் தட். How did you like make your daily meditation and the daily Bible watching? How did you make that a habit? Did you like struggle with it in the beginning? Yes. And then you had to like build up a habit, or did you have it like always? I have a lot of struggle in the beginning while I'm going to the college time. ஏன்னா மார்னிங் நான் 7:30 போய் பஸ் பிடிக்கணும். முடிச்சு நான் போய் சேர்றதுக்கு 9:30 ஆகும். 10க்கு போனோம். அப்போது எனக்கு ஆண்டவர் வந்து சில காரியங்கள் வந்து எனக்கு சேனலைஸ் பண்ணார் ஆண்டவர். நான் சொல்லணுன்னா தம்பி, ஒரே விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, நான் ஃபுல்லி சேனலைஸ்டு பை காட். எனக்கு தெரியாது இப்படி ஒரு சேனல் பண்ணணுன்னே எனக்கு தெரியாது.
ஒரு இடத்துல இருக்குல்ல, "உன் கையை பிடித்துக்கொண்டு உன்னை அழைத்துக் கொண்டு போய் நான் வழி இதுவே என்று காண்பித்தேன்னு" ஆண்டவர் வசனத்துல சொல்வார். சேம் யாருக்கு செஞ்சாருன்னு தெரியாது. எனக்கு செஞ்சாரு. ஏன்னா எனக்கு வந்து சொல்லிக் குடுக்கறதுக்கோ எங்க இதுல யாரும் இல்ல. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களும் என் ஏஜ் தான். நாங்கலாம் எல்லாம் ஒண்ணா டெவலப் ஆகுறோம் அப்ப. அவங்களும் எனக்கு ஒரு அ அ மென்டரா இருக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இல்ல. வி ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது 100% காட் வந்து என்ன வந்து சேனலைஸ் பண்ணாரு. இது பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. இன்னும் நீங்க சொன்னா, இப்ப எனக்கு ஒரு விஷயம் ப்ராப்ளமா இருக்குன்னா, என்ன தானே திருத்தணும். காட் எனக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? எனக்கு பிரச்சனையா இருக்கிற ஆள தூக்கிருவாரு. வாவ்! நான் காலேஜ் பீரியட்லேருந்து சொல்வேன். என் காலேஜ்லேருந்து எனக்கு எது ப்ராப்ளமா இருக்கோ, சில நேரத்தில நீங்க இது மோசேக்கு பண்ண மாரி இருக்குல்ல. ஆமா. நானு மூவிஸ் பார்க்குற காலத்தில வந்து மூவிஸ்ல வரும். பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோவை ஹீரோயின காப்பாத்துறதுக்கு ஹீரோ என்ன செய்வார்னா, ஹீரோயின கூட்டிட்டு போக மாட்டாரு. வில்லன போய் அடிப்பாரு. இத வந்து என் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். ஆண்டவர் என்ன செய்வாரு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போய் ம். ஆண்டவர ஏற்றுக்கொண்டேன். செகண்ட் செம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏத்துக்கிட்டேன். போகும்பொழுது இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா, என்ன சுத்தி இருந்தாங்கன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் செம்ல நான் வந்து பயங்கர அரட்டை அடிக்கிற ஆளு, கெட்ட வார்த்தை பேசுற ஆளு, பயங்கர சினிமா பாட்டு பாடுற ஆளு, காலேஜுக்கு பஸ்ஸில போகும்போது எல்லாம் பஸ்ஸ தட்டிட்டு பாடிட்டே போவாங்க. அந்த மாரி பாடிட்டு போன ஆளு ஃபுட்போர்ட்ல. ஸோ, இப்ப நான் வந்து செகண்ட் செம் ஃபர்ஸ்ட் செம் முடிச்சுட்டு லீவ்ல ஆண்டவர ஏத்துக்கிட்டேன். செகண்ட் செம் லீவ் முடிச்சுட்டு போறேன். இப்ப நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன். இப்ப எல்லாரும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வராங்க. எல்லாரும் அந்த மாரி ஜாலியா இருப்போம் அப்படின்னு தான் வராங்க. பட் இப்ப என்ன வந்து இவங்க நடுவுல இருந்து காப்பாத்தணும்ல. என்ன கொண்டு போய் எங்கேயும் விட முடியாதுல்ல. என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நடந்த சம்பவம் தான். எங்க காலேஜுக்கும் பக்கத்து காலேஜுக்கும் சண்டை வந்துச்சு. அந்த ஓகே. காலேஜ் செம் ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் டேவோ, செகண்ட் டேவோ அந்த சண்டை. செகண்ட் செமஸ்டர். செகண்ட் செமஸ்டர் ஆரம்பிக்கும்போது காலேஜுக்கு போகும்போது பஸ்ல சண்டை. ஸோ எங்க 2 காலேஜும் அடிச்சுக்குது. செம்மையா சண்டை போடுறாங்க. 2 காலேஜுக்கும் ஒரே பஸ் இல்ல நோ, கவர்மெண்ட் நோ பஸ். இட்ஸ் கவர்ன்மென்ட் பஸ். ஓகே. அந்த 2 காலேஜும் பக்கத்து காம்பவுண்ட். எல்லாரும் ஓகே. ஒண்ணா தான் போவோம், ஒண்ணா தான் வருவோம். ஓகே. அது ஒரு இஷ்யூல அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும். செம்மையா அடிச்சுக்கிறாங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டோமே, சண்டைக்கு போ முடியாதே. ஸோ பஸ்ல ஓரமா நின்னுட்டே இருக்கேன் நானு. நின்னுட்டே இருக்கும்போது சண்டையெல்லாம் முடிஞ்சுச்சு. எங்க எங்க கிளாஸ்ல உள்ள லீடர் மாரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்தாரு. "இவ்ளோ சண்டை நடக்குது. நீ வந்து நம்ம பசங்களுக்காக ஒரு அடி கூட யாரையும் அடிக்கல. உனக்கு அவ்வளோ பெரிய ஆளிட்ட நீ. டேய் இனி யாரும் இவன்கிட்ட பேசாதீங்கடா" அப்படின்ட்டு போயிட்டாரு. 3 ம். இயர்ஸ் யாருமே என்கிட்ட பேசல. ம். என் கிளாஸ்ல யாருமே என்கிட்ட பேசல. ஒரு 3 பேர தவிர யாருமே என்கிட்ட பேசல. எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. என்னடா இது இப்படி ஆக்கிட்டேன். அதுவும் பயங்கர ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சியெல்லாம் கிடையாது. அப்பதான் ஆண்டவர ஏத்துருக்கிறேன். இப்படி காலேஜே இப்படி ஆயிருச்சே அப்படின்னு, கிளாஸே அப்படி ஆயிடுச்சே அப்படின்னும்போது. ஆனா அந்த 3 இயர்ஸ் தான் நான் கர்த்தருக்குள்ள வளர்ந்த 3 இயர்ஸ். இவரு என்ன கொண்டு போயி கிளாஸ் பல நேரத்தில கிளாஸ் நடக்காது. சில நேரத்தில மாஸ்டர் வரமாட்டாங்க. லெஷர் பீரியடு, லஞ்ச் பீரியட் எல்லாத்துலயும் என்ன பண்ணுவேன்னா, கிரவுண்ட்ல ஒரு சூரச்செடி மாரி ஒண்ணு இருக்கும். அது உள்ள போய் உட்காருவேன். பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். தூங்குவேன். ஓகே. இத வந்து காடே பண்ணாரு. ஒரு வயலையும் கிட்ட சேர்க்க விடல. ம். இத நான் நெனச்சா கூட ஒரு டோட்டல் கிளாஸ எனக்கு அகைன்ஸ்ட்டா மாத்த முடியாதுல்ல. ம். அவரே செஞ்சாரு. ஸோ அங்க தான் வளர்த்தாரு என்ன. அதே மாரி வீட்லயுமே எனக்கு ஜெபம் பண்றது டக்குன்னு காலைல எந்திச்சு ஜெபம் பண்றது அப்படிலாம் தெரியாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். நல்லா ம். தூக்கம் வரும். பைபிள் வாசிக்கிறதுல போர் அடிக்கும். சில நேரத்தில பைபிள் வாசிக்கும்போது தூக்கம் வந்துரும். எல்லாமே நடக்கும். ம். அந்த யூத்துக்குரிய எல்லா பிரச்சனையும் எனக்கிட்டயுமே இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் ஒருத்தர் வச்சு ஆலோசனை குடுத்தாரு. மார்னிங் 3 to 6 எழுந்திரிச்சிரு அப்படின்னாரு. மார்னிங் 3 AM. 3 AM. ஓகே. 3 AM to 6 AM தான். அவர் பிப்ளிக்கலி வசனத்தில சொன்னாரு. பகலில் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் உலாவும்படி வந்தார். ஆதாம சந்திக்க. அந்த பகலில் குளிர்ச்சியான வேலை எது அப்படின்ட்டு எல்லா கண்ட்ரியும் எடுத்து பார்த்தபோது, காமனா எல்லா கண்ட்ரிக்கும் அவங்கவங்க நாட்டோடைய 3 to 6 தான் குளிர்ச்சியான நேரம். நைட் ஃபுல்லுக்கா வண்டி கிண்டியெல்லாம் ஓடி 11, 12, 1 மணி வரைக்கும் வண்டியெல்லாம் ஓடி பயங்கர ஹாட்டா இருக்கும். இந்த சூடெல்லாம் தணிஞ்சு, ஜனங்க தூங்கி, ஒரு கூல்னஸ், ஒரு கூல் ப்ரீஸ் ஒண்ணு அந்த நாட்டுக்குள்ள வீசும்னா, மார்னிங் 3:00 தான் வீசும். திருப்பி 6 மணிக்கெல்லாம் ஜனங்க எந்திரிச்சு ஓடுவாங்க. சூடாக ஆரம்பிச்சுரும். இந்த 3 to 6 வந்து த கூலஸ்ட் டைம் இன் த டே. இத வந்து சயின்டிஃபிக்கலாவும் சொன்னாங்க. பிப்ளிக்கலாவும் இருக்கு. அப்ப எந்த நாட்டுக்காரங்களும் காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணு. அப்புறமா நானு ஒரு இதிகாசம் ஒண்ணு இருக்கு. அத ஒருத்தர் மூலியமா படிச்சேன். சும்மா ரெஃபரன்ஸ்க்காக. இதிகாசம்னா அங்கிள்? இதிகாசம் மீன்ஸ் வாட் யூ வாண்ட் டு சே
இட்ஸ் அ ப்ராவர்ப் மாரியா? ப்ராபப்லாம் இல்ல. என்ன சொல்லுவாங்க தமிழ்ல இதிகாசம்னா இங்கிலீஷ்ல அது வந்து புனைக்கதைகள் அப்படிம்பாங்க. அது ஒரு இதிகாசம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒரு இதில பார்த்தீங்கன்னா, என்ன வந்துச்சு அப்படின்னா, மார்னிங் 3 to 6 த பெஸ்ட் டைம் ஃபார் மெடிடேஷன்னு போட்டிருந்துச்சு. இது ஒண்ணு. மெடிக்கலி என்ன சொன்னாங்கன்னா, மார்னிங் 3 to 6 இஸ் த கிளீனிங் டைம் ஆஃப் அவர் பாடி. நம்ம பாடி வந்து ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு வேலை செய்யும். அதில மார்னிங் 3 to 6 பாடி வந்து கிளீன் பண்ணும் எல்லாத்தையும். அதனால தான் நீங்க மார்னிங் எந்திரிச்ச உடனே ரெஸ்ட் ரூம் போறீங்க. 6:00 அது எல்லாத்தையும் அவுட் பண்ணும் எல்லாத்தையும். ஸோ திஸ் த பியூர் பண்ற டைம் அது பாடிய. அதே நேரத்தில நம்முடைய சோலையும் பியூர் பண்றது மெடிடேஷன். இத எனக்கு ஒருத்தர் சொல்லிக் குடுத்தாரு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் 20 டேஸ்க்கு அலாரம் வச்சு எந்திரிப்பேன். 3 3:00 மணிக்கு. நான் 7 மணிக்கு எந்திரிக்கிற ஆளு. 7:30 மணிக்கு பஸ் பிடிக்கணும். 1/2 மணி நேரத்துக்குள்ள ரெடி ஆகி குடுகுடுன்னு ஓடுற ஆளு. 3க்கு எந்திரிக்கணும்னா நாள் ஃபுல்லா ட்ரவுசியா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு. 3:00 எந்திரிச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். முதல் நாள் 3:10க்குலாம் படுத்துட்டேன். 10 நிமிஷம் தான் தலை சுத்திருச்சு. அப்புறம் அப்புறம் சொன்னார் அவர்ட்ட கேட்டேன் என்ன பண்ண? நடந்து ஜெபம் பண்ணுன்னாரு. அப்புறம் நடந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஜெபம் வரும். அப்புறம் 3 to 4, 3 to 5 அப்புறம் பைபிள் வாசிக்கிறது. இது வந்து யூ மஸ்ட் பிராக்டிஸ். உங்க பிரெயினுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி உண்டு. 21 டேஸ் எத செய்தாலும் அது திருப்பி செய்ய ஆரம்பிச்சுரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பைபிள் வாசிக்கிறதுல, ஜெபம் பண்றதுல மார்னிங் 3 to 6 இஸ் த பெஸ்ட் டைம். நீங்க அத 3 to 6 செஞ்சுட்டீங்கன்னா, ரிமைனிங் அந்த டே இருக்குல்ல, அது ஸ்பிரிச்சுவலாவே இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு பிரசன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ த இன்டென்ஷனல் எஃபர்ட் தட் யூ டுக். ஆண்டவர் முதல்ல வந்து உங்களுக்கு அதுக்கு ஏத்த சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு உருவாக்கி குடுத்தாரு. அதுக்கப்புறம் யூ ஆல்சோ டுக் இன்டென்ஷனல் எஃபர்ட்ஸ் ஆமா. டு ஸ்பெண்ட் நீங்க டைம் வித் ஆண்டவர் காட். ஸ்டெப் எடுத்து வைன்னு சொல்லுவாரு. நீங்க தான் வைக்கணும். கால தூக்கி ம். வைக்க மாட்டாரு. ம்ஹ்ஹ்ம். ஆண்டவர் எப்பவுமே சொல்லிருவாரு. நீ செய்யணும். வழி இதுவேன்ட்டாரா, நம்ம தான் அந்த வழியில போணும். அந்த இத எதிர்பார்க்கிறாரு நம்மகிட்ட. அந்த ஸ்டெப்ப ஆண்டவரு. நீங்க செய்யும்போது அடுத்த ஸ்டெப் அவரு வைப்பாரு. இப்படி மாறி மாறி வைக்கும்போது நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு வந்துருவோம். யாஹ்! நீங்க அந்த அந்த ஸ்டோரி அந்த பஸ்ல நடந்த கதையில சொன்னீங்க. எல்லாரும் பண்ணிட்டுருந்தாங்க. நான் ஒதுங்கி நின்னுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன வந்து எல்லாரும் ஐசோலேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் தனியா வந்துருவேன் ஜெபம் பண்றதுக்கு. ஸோ தட் இஸ் அ சாக்ரிஃபைஸ் தட் பீப்பிள் ஹேவ் டு மேக். யூ've been doing ministry for like 33 years நீங்க சொன்ன மாரி. 33 இயர்ஸ் கரெக்ட்ல? எக்ஸாக்ட்லி. ஸோ 33 இயர்ஸ்ல வாட்ஸ் தி பிக்கஸ்ட் சாக்ரிஃபைஸ் தட் யூ ஹேட் டு மேக் ஃபார் காட்? ஐயோ! வைல் கம்பேரிங் டு காட் வி டிட்ன்ட் சாக்ரிஃபைஸ் எனிதிங். அதாவது பட் பவுல் சொல்றார்ல. பர்சனலி டு யூ பர்சனலி லைக் பவுல் சொல்றார்ல, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அப்படின்னு ஒரு வேர்ட் ஒண்ணு சொல்லுவார்ல. அந்த மாதிரி நம்ம விட்டோம்னு சொல்றதுக்கு என்னுடைய பர்சனலா நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி எதுவுமே இல்ல. ஆனா என்ன எனக்கு பிடிச்சமானத நான் செய்ய முடியாது. அத நான் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லலாமான்னு கூட தெரியல. ஏன்னு சொல்றேன்னா, அப்படி விட்டதுனால அத விட எனக்கு மேலானது தான் கிடைச்சுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க திடீர்னு காட் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிடாதன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணம். நான் வந்து எனக்கு புடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் அது. அங்க இருக்கு. ஒரு தோசையோ, வடையோ இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, "இத சாப்பிடாத" அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப புடிக்கும். ஐயோ! நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சரி காட் சொல்றாரு வேண்டாம் அப்படின்றோம். இப்ப என் வியூல அது சாக்ரிஃபைஸ் தான். என்னோட வியூல. அது ஏன் அவரு சொன்னார்ன்னா, இந்த பக்கம் பார்த்தா பயங்கரமான ஒரு பிரியாணி வச்சு, அத விட பெஸ்ட்டான ஒண்ணு வச்சிருக்கிறாரு. இப்போ எனக்கு இது வரும்போது என்ன தெரியுது, நல்ல வேளை நம்ம இத சாப்பிடல. சாப்பிட்டிருந்தா பிரியாணி சாப்பிட்டிருந்தா இந்த பிரியாணி கிடைச்சிருக்காதுல்ல. ஸோ காட் அந்த காட் சொல்ற நேரம் நான் கீழ்ப்படிகிறேன்ல, அத நான் சாக்ரிஃபைஸா நெனச்சுக்கிறேன். நெறைய பேர் சாக்ரிஃபைஸ்ங்கிறது அததான் அதனால தான் பவுல் சொல்றாரு. பவுல் விட்டது வந்து பயங்கரமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவரு. அகாடமிக் சைட்ல பயங்கர ஸ்ட்ராங் பவுலு. ம்ஹ்ம். கமாலியல்ட்ட படிச்சவரு. அவர் டூயல் சிட்டிசன். ம். ரோமன் பிளஸ் ஜூயிஷ். ஜூயிஷ். டூயல் சிட்டிசன். இது பத்தாததுக்கு பவுல் வந்து பயங்கரமான வெல்த்தி ஃபேமிலி. ம். இவ்வளத்தையுமே அவர் விட்டாரு. இப்போ அது சாக்ரிஃபைஸ்ல நம்ம இல்ல. Yeah. பட் அவர் என்ன சொல்றாரு, அது எனக்கு லாஸ்ங்கிறாரு. ஒரு லாஸான விஷயத்த நான் விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ப்ராஃபிட்டான ஒண்ணு வருதுங்கிறாரு. ம். அந்த மாதிரி தான் நம்ம சாக்ரிஃபைஸ்ன்றத நம்ம எத கன்சிடர் பண்றோமோ, ஆனா அது காட் வச்சிருக்கிறதோட கம்பேர் பண்ணா, அது வந்து ஒண்ணுமில்லாத ஒரு விஷயம் தான். பட் நம்ம வியூல அது சாக்ரிஃபைஸ் தான். நம்ம தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பசங்க எல்லாரும் காலேஜ்ல இருக்கும்போது ஜாலியா சினிமாக்கு போவாங்க கட் அடிச்சுட்டு. மறுநாள் வந்து அந்த கதைய பேசுவாங்க, அரட்டை அடிப்பாங்க. அது ஒண்ணு நல்லாருக்கும். சில நேரத்துல டீச்சர்ஸ் அத "ஏய் என்னடா பண்ணீங்க? எந்த படத்துக்குடா போனீங்க?" அப்படின்லாம் கேட்டு என்டர்டெயின் பாராட்டுவாங்க. பண்ற மாரி. அப்புறம் அதனால ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ம். அதனால பெனிஃபிட் கிடைக்குமான்னு கேட்குறீங்களா? கிடைக்கும். என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, அந்த இயர் கல்ச்சுரல்ஸ்ல இந்த பசங்கள தான் கூப்பிடுவாங்க.
இன்வால்வ்டா இருக்கிற பசங்கள தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இது சாங் பாடுப்பா, டான்ஸ் ஆடுப்பா இப்படிலாம் சொல்லுவாங்க. இங்க எல்லா இடத்துலயும் நம்ம ஒதுக்கப்படுவோம். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் எல்லா ஸ்டாண்டர்ட்லயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணா, இந்த வீக்கெண்டுல டேட்டிங் பார்ட்டி. போறவங்களுக்கு பார்த்தீங்க, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, புரமோஷன் குடுப்பார் டீம் லீடர். அப்ரைசல் குடுப்பாரு. ஏன்னா, அவரு அவங்களோட எல்லாம் நடந்திருக்குது. நீங்க முடியாது நான் காடுக்காக நிக்கிறேன்னு சொல்லும்போது, உங்களுக்கு புரமோஷன் கிடைக்காது. இன்னும் சொல்லப்போனா அப்ரைசல் வராது. சம்டைம்ஸ் உங்க வேலை போனாலும் போகும். இது சாக்ரிஃபைஸ் தானே! ஆனால் இத காட் ஏன் அனுமதிச்சார்ன்னா, இத விட பெஸ்ட் வேலை குடுக்கறதுக்கு. அந்த வேலை வரும்போது, நல்ல வேலை இது போச்சுன்னு சொல்றோம்ல, அப்ப இது சாக்ரிஃபைஸா தெரியாது. இப்ப நெறைய பேரு நான் நெனச்சுக்கிட்டேன். நீங்க என்ன கேட்ட கேள்விக்கு டைரக்ட் பதில் ஒண்ணு சொல்லணும்னா, நான் யுகேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது காட் வந்து என்ன வந்து இந்த வேலைய விட்டுட்டு போன்னு சொல்றாரு. அவரு சொல்ற எனக்கு டைம் வந்து 4 மந்த்ஸ் டைம் குடுக்குறாரு. ஏன்னா, என் விசா ரெனிவல் இருக்குது. அதுக்குள்ள நீ ரெனிவல் பண்ணக்கூடாது. நீ போன்னு சொல்றாரு. அவர் சொல்ற நேரத்தில பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு புரமோஷன் வருது. அந்த புரமோஷன் மீன்ஸ் அந்த கடை வந்து என்கிட்ட மேனேஜர் ஆகுறேன் நானு. எல்லாம் ஆகுறேன். ஸோ ஆண்டவர் சொல்ற டைம்லேருந்து உங்க விசா எக்ஸ்பைரி ஆகுற டைமுக்கு 4 மந்த்ஸ் 4 இருக்கு. மந்த்ஸ். ஓகே. அதிலிருந்து இது நடக்குது. அதே நடுவுல டைம்ல உங்களுக்கு ப்ரொமோஷனும் புரமோஷன் கிடைக்குது. கிடைக்குது. புரமோஷன்ங்கிறத விட அது எனக்கே ஓன் ஆகுற இடத்துக்கு வருது. ஓகே. அந்த மொத்த இதுவுமே. ஏன்னா, அவர் எல்லாருக்கும் பிரிச்சு குடுக்குறாரு எல்லாத்தையும். அது என்கிட்ட வரும். ஒரு ரேட் குடுத்தா நான் வாங்கிக்கலாம் அத. அப்படி வருது. அன்னைக்கு எனக்கு வந்து சேலரின்னு சொன்னா ஒரு மினிமம் £1000 அன்னைக்கு. நான் சொல்றது 2004. ஓகே. £1000 அன்னைக்கு உள்ள இந்தியன் மணிக்கு ஒரு 73,000. இன்னைக்கு வந்து லேக்க தாண்டிருச்சு அது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, காட் சொல்றாரு, இந்தியாவுக்கு போன்னு சொல்றாரு. வேலைய குவிட் பண்ணி எழுதி குடுத்துட்டு இந்தியாவுக்கு போன்னு சொல்றாரு. நான் இத யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் என்ன முட்டாளுங்கிறாங்க அவங்க. இந்த மாரி ஒரு அமைப்பு யாருக்கு கிடைக்கும்? சரி அப்படி இல்லன்னா காட் ஏன் உனக்கு புரமோஷன் குடுக்குறாரு? ஏன் இப்படி அமைச்சு பட் காட் தெளிவா சொல்றாரு, இப்ப நீ போ, நீ போ. சரி இப்ப நான் குவிட் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இங்க வந்தா ஃபர்ஸ்ட் 1 இயர் எனக்கு மினிஸ்ட்ரியும் இல்ல, வேலையும் இல்ல. ஸ்ட்ரகிள் ஆகுது. இதெல்லாம் தாண்டி வரோம். ஓகே. இப்ப நான் இத சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்பா! இப்ப நீங்க கேட்கறவங்க சொல்லுவாங்க, அவரு ஒரு நாள் ஆண்டவருக்காக வேலைய விட்டு வந்தாருன்னு. இன்னைக்கு என்ன ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காருல்ல, இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க இந்த டிவில. அந்த வேலைய நான் விடாம இருந்திருந்தா, இது எனக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. ஆனா எனக்கு அன்னைக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கும். வீடு கட்டியிருப்பேன். ஃபேமிலி அங்க இருந்திருப்பாங்க. பிள்ளைங்க அங்க படிச்சிருப்பாங்க. ஒரு கார் இருந்திருக்கும். பேங்க் பேலன்ஸ் இருக்கும். எவ்ரிதிங். பட் இன்னைக்கு உட்கார்ந்து நீங்க என்ன கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? இந்த மொமெண்ட்ட கம்பேர் பண்ணா அது ஒண்ணுமே இல்லல்ல. ம்ஹ்ம். தென் ஹவ் ஐ கேன் சே தட் இஸ் அ சாக்ரிஃபைஸ். இதத்தான் நம்ம பல நேரத்தில சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்றோம். அத அன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு சாக்ரிஃபைஸ் மாரி தெரியுது. நான் என் லைஃப்ல காட்க்கு எந்த சாக்ரிஃபைஸும் பண்ணவே இல்ல. காட் வந்து இந்த சட்டைய கழட்டுனாருன்னா, என் வியூல எனக்கு இது சாக்ரிஃபைஸ். ஏன் அவரோட வியூல இத விட பெஸ்ட் ஷர்ட் தராருன்னு அர்த்தம். அதனால அப்படிதான் எடுத்துக்கணும். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்றேன். காட் உங்கள விட சொல்ற எதையுமே தைரியமா விடுங்க. அதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ் இல்ல. அத விட மேலானது வருதுன்னு அர்த்தம். So, I think as somebody who's like trying to follow Jesus, our goal is different. நம்மளுடைய எண்ட் கோல் டிஃப்ரெண்ட் அண்ட் த பீப்புள் ஹூ ஆர் இன் த வேர்ல்ட் ஹூ டோன்ட் நோ அபவுட் காட் தேர் கோல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ நிறைய விஷயம் நம்ம பண்ணுறது நம்மளுடைய கோல் வேறையாக இருக்கிறதுனால நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ் நம்மளுடைய பிஹேவியர் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க நம்ம பண்ணுறது முட்டாள்தானோன்னு யோசிப்பாங்க. ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்கிறோம்ல அங்கிள், நிறைய பேர் வந்து நம்ம சொல்லி கேட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து நம்ம பைபிளில் படிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொன்னால் அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் இப்போ எக்ஸோடஸ் படித்து இப்போ தான் முந்தினேற்று தான் முடித்தேன். கொஞ்சம் அதை ஸ்டடி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் பேசினாரோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை தான் ஆண்டவர் பேசியிருப்பார். மோசேக்கிட்ட பேசும்போது சரி, ஆரன் கிட்ட கூப்பிட்டு பேசும்போது சரி, யார்கிட்ட பேசினாலும் ஆண்டவர் பேசும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் சொல்கிறாருன்றத நான் பார்த்த வரைக்கும், அப்சர்வ் பண்ண வரைக்கும், நமக்கு ஒரு விஷயம் சரின்னு தோணுதுன்னா அதை வந்து ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிடுறாங்க. ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? இப்போ நீங்க சொன்ன பீரியட் இருக்குல்ல, எக்ஸோடஸ் பீரியட். இந்த பீரியட்ல காட் பேசினாரு அப்படிங்கிறது வந்து ஒரு ரேர் ஃபினோமெனன் மாதிரி, அது ஒன்று ரேர் திங். ஏன் அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு காடுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் உள்ள கனெக்ஷனுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக் இருந்துச்சு, வால் இருந்துச்சு. அப்புறமா கிரைஸ்டுக்கு அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் வந்த பிறகு அது இல்லை. இப்போ நமக்கும் காடுக்கும் நடுவில் எந்த விதமான கர்ட்டனும் கிடையாது, கிழிச்சிட்டார். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வேவ் லென்த்தில் இருக்கோம், ஒன் ஸ்பிரிட்டில் இருக்கோம். இப்போ காட் வந்து பேசுவார், டெய்லி பேசலாம், அது உங்களை பொறுத்து. ஆனால் அது காட் பேசுகிறாராங்கிற கன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு தெரியணும். ஆண்டவருடைய சத்தத்தை டிசைன் பண்ண. இப்போது உங்கள் அப்பா ஃபோனில் பேசும்போது நான் அப்பா பேசுகிறப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹலோ சொல்கிறதுல அப்பா ரெட்.
2வது அப்பா பேசும்போது அந்த குரல வச்சு அவர் டயர்டா இருக்காரா, டல்லா இருக்காரா, ம். கோவமா இருக்காரா, யூ கேன் ஃபைண்ட் அவுட். ம். இல்லையா? ம். சரி. இன்னொன்னு. அப்பா பேசுற அந்த ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். யா. அவருடைய டோன வச்சு டோன வச்சு கண்டுபிடிப்பீங்க. இப்ப அம்மா பேசுறாங்க. "எப்பா நீ சாப்பிட வரியா?" அப்படின்போது, "அம்மா இன்டர்வியூல இருக்கு. நீங்க வைங்க ஃபோன. நான் அப்புறம் பேசுறேன்." அது இம்பார்ட்டன்ட் இல்லன்னு உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில அம்மா பரபரப்பா ஒண்ணு பேசும்போது, நீங்க இன்டர்வியூவா இருந்தாலும், "சொல்லுங்கம்மா" அப்படிம்பீங்க. ஸோ இவ்வளவும் உங்களுக்கும் அந்த ஃபோன் ரிலேஷன். கான்வர்சேஷன்லயே இருக்குல்ல. இத விட அதிகமா உங்களுக்கும் காடுக்கும் இருக்கும். இருக்கணும். யூ மஸ்ட் நோ யுவர் ஃபாதர். ஸோ இந்த இந்த என்னது இந்த வேவ் லென்த் அல்லது இன்னைக்கு இருக்க சொல்லணும்னா, இந்த லிங்க வந்து ஹோலி ஸ்பிரிட் ஏற்படுத்துறாரு. அப்போ காட் பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய லைஃப்ல 2, 3 விஷயத்துல காட் வந்து 2, 3 சம்பவங்கள். காட் கண்டிப்பா பேசிட்டே இருப்பாரு. 1 உங்களுக்கு தேவையான ஸ்பிரிச்சுவல் திங்ஸ உங்ககிட்ட ஆண்டவர் பேசுவாரு. நீங்க என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாமே சொல்லுவாரு. இன்னொன்னு, உங்க மூலியமா இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டியதையும் சொல்லுவாரு. 2 இருக்கு. 3வது இன்னொன்னு இருக்கு. சில நேரங்களில நீங்க தடுமாறும்போது, அந்த நேரத்தில கர்த்தர் பேசுறாரு. இந்த மாரி சம்பவங்கள்ல கர்த்தர் உங்களோட கூட இடைபடுறதா இருக்கிறாரு. இதில எங்க நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க சொன்ன மாரி, எனக்கு ஒரு சாதகமான விஷயம் வரும்போது, காட் வந்து எனக்கு சாதகமா தான் சொல்றாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆல் த ஓப்பன் டோர்ஸ் ஆர் நாட் காட் ஓப்பன்ட். ஓப்பனா இருக்க எல்லா டோரும் கர்த்தர் திறந்தது இல்ல. எல்லா கதவும் தொறந்திருக்கும். கர்த்தர் சொன்ன கதவும் தொறந்திருக்கும். எந்த கதவுல போணுங்கிறத நீங்க தான் கரெக்ட்டா டிசைட் பண்ணணும். அது உங்களுக்கு எப்ப டிசைட் பண்ண தெரியும்னா, காட் வந்து இதுதான் ஓப்பன் பண்ணுவாரு. இது இப்படி காட் திறக்கிற கதவு இப்படி தான் இருக்கும். ம். அப்படின்னு காட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க அதில போயிருவீங்க. நம்ம யாரு கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவங்க பேசுறது, அவங்க சொல்றது, அவங்க பண்றது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டோம்னா, அவங்க சொன்னாங்களா, அவங்க பண்ணாங்களான்னு ஐடென்டிஃபை பண்றது ஈஸியாயிரும். ஈஸி ஆயிரும். அந்த டோருக்குள்ள போயிடுவீங்க. அதுக்கப்புறம் எந்த டோர் ஓப்பன் ஆனாலும் நீங்க போக மாட்டீங்க. ம். இல்லையா? அதே நேரத்தில ஒரு பீரியட்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்வேன். நான் கொஞ்சம் யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது பார்க்குறவங்க. எல்லாருமே காடுக்கு ஸ்பெஷல். நான் கொஞ்சம் ஸ்பெஷல். என்னன்னு சொன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஞானம், அறிவுன்றது கொஞ்சம் குறைவு எனக்கு. எனக்கு பேசிக்காவே எனக்கு வந்து ரொம்ப ஷார்ப் கை கிடையாது நானு. அதனால காட் என்ன செய்வார்ன்னா, ஹி வில் டேக் கேர் ஆஃப் மீ. சில நேரத்தில நீங்க பார்த்துருப்பீங்க தானே, கொஞ்சம் நல்லா நடக்கிற பையன கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துக்கிட்டே போவாங்க. கொஞ்சம் நடக்க தெரியாத பையன என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தோள் மேல தூக்கி போட்டு போயிருவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வேகமா நடக்கணும். அவங்க வேலை ஆகணும். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சரியா வராது எதுவுமே. படிப்பும் வராது, எதுவுமே வராத காலம். அதனால காட் என்ன செய்வார்ன்னா, எனக்கு ஒரு டோர் ஓப்பன் பண்ணணும்னா, எல்லா டோரையும் குளோஸ் பண்ணிருவாரு. ம். எனக்கு நடந்தத நான் சொல்றேன். எல்லா டோரையும் குளோஸ் பண்ணிருவாரு. அவர் டோர மட்டும் ஓப்பனா வச்சிருப்பாரு. நான் எந்த பக்கம் போனாலும் முட்டிக்கிட்டு நிக்கும். இது எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா, எனக்கு நடந்தத நான் சொல்லுவேன். ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எனக்கு மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஏன்னா மினிஸ்ட்ரிக்கு கூப்பிடுறாரு. எனக்கு தெரியுது ஆண்டவர் காட் வந்து மினிஸ்ட்ரிக்கு கூப்பிடுறாரு. நானு வந்து மினிஸ்ட்ரிக்கு வரணும்னு நினைக்கும்போது, ஒரு தாட் இன்னொரு பக்கம் ஓடுது. நம்ம ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது? ஒர்க் பண்ணிட்டு ஏன் போக்கூடாதுன்ட்டு. இப்போ நான் என்ன செய்றேன், சதர்ன் ரயில்வேல ஒரு எக்ஸாம் ஒண்ணு வருது. அத நான் எழுதுறேன். டைம் இருக்கா உங்களுக்கு பேசுறதுக்கு? இருக்குங்க. பிரச்சனை இல்ல. சதர்ன் ரயில்வேல ஒரு எக்ஸாம் வருது. நான் எழுதுறேன். எழுதும்போது என்ன பண்றேன், இத எப்படியாவது பாஸ் பண்ணி ரயில்வேக்குள்ள போயிடணும் அப்படிங்கிறதுனால, அம் ஒரு பாஸ் பண்றதுக்கான என்னென்ன வேலை செய்வோமோ எல்லாம் செய்றேன். ஓகே. ப்ரிப்பேர் ஆகுறீங்க. அந்த லீகல் பிரிப்பரேஷன் இல்ல. ஓகே. அதுக்கான சில பிரிப்பரேஷன்ஸ் இருக்கு. அத எல்லாத்தையும் நான் செய்றேன். செஞ்சு முடிச்சு எக்ஸாம் எழுதிட்டேன். இப்ப எனக்கு தெரியும், நம்ம பண்ண வேலையில கண்டிப்பா என்ன செஞ்சுருவோம், பாஸ் ஆயிரும். பாஸ் ஆயிருவோன்ட்டு. ஒரு 3 டேஸ் கழிச்சு பேப்பர்ல நியூஸ் வருது. ஆல் ஓவர் இந்தியா அந்த எக்ஸாம கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு. எக்ஸாமே பாஸ் ஃபெயில் கூட இல்ல. எக்ஸாமே கேன்சல். அப்புறம் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல ஒரு வேலை. அந்த வேலைய வாங்கி குடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவரு ரூ. 1,00,000 லஞ்சம் கேட்கிறாரு. ஓகே. நான் சொல்றேன் 2004, 5 அந்த காலகட்டத்தில. ஓகே. ரூ. 1,00,000 லஞ்சம் கேட்கிறாரு. சரி, எங்க வீட்ல என்ன சொல்றாங்க, சரிப்பா எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சிட்டா ஓகே தான். சென்ட்ரல் கவர்ன்மென்ட். அவர் சொல்றாரு 90 டேஸ் டெம்பரவரி பீரியட். 90த் டே உங்களுக்கு பெர்மனன்ட் பண்ணி விட்டுருவோம். 1,00,000 கொண்டு வாங்க நாளைக்கு அப்படின்றாரு. இப்ப யாரும் எந்த கேஸையும் போட முடியாது. இதெல்லாம் 2004ல நடந்தது. எனக்கு வேலையும் கிடைக்கல. அது வேற விஷயம். சரின்ட்டு ரூ. 1,00,000 எடுத்துட்டு காலையில அவர் வீட்டுக்கு போறேன். அவர் செத்துருக்கிறாரு. பாடி வச்சிருக்காங்க. பெட்டியில. ஓகே. ஷாக் ஆயிட்டேன் நானு.
I don't know what to say. இப்படிதான் நான் எந்த பக்கம் போனாலும் எனக்கு டோர் க்ளோஸா இருக்கும். கடைசியில மினிஸ்ட்ரிக்கு வரும்போது ஒரு டோர் மட்டும் தான் ஓப்பனா இருந்தது. எல்லா டோரும் க்ளோஸா இருந்தது. இது வந்து எனக்கான ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். சிலருக்கு விட்டுருவார். சரி போறியா? போயிட்டு வா. அங்க போய் அடி வாங்கி, உத வாங்கி, நஷ்டமாயி எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க திருப்பி. அதுக்கும் கர்த்தர் என்ன செய்றாரு? அலோ பண்றாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது. என்னை பொறுத்தவரைக்கும் காட் வந்து அவரோட வில்ல செய்ய வைக்கிறதுக்கு அது செய்வார். இப்போ மினிஸ்ட்ரி கமிட் பண்றதுலயும் அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் மினிஸ்ட்ரிக்குள்ள நடத்துறதுலயும் இதுல எதுவுமே என் பார்ட்ன்னு ஒண்ணு இருக்காது நீங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் நான் அத செய்யணும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. செய்ய வைப்பாரு. சிலர செய்யணும்னு எதிர்பார்ப்பாரு. செய்யலன்னா விட்டு பிடிப்பாரு. என்ன அப்படி கிடையவே கிடையாது. நீ செய்யணும். நீ என் பையன். நீ செஞ்சு தான் ஆகணும். வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. செய்ய முடியாத சென்ஸ் நான் வருத்தமா சொல்லல. சந்தோஷமா சொல்லுவேன். என்னெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் நான் வந்துட்டு பயப்படவே மாட்டேன். இது ராங்கா போயிடுமோன்னு. ராங்கா போகாது. ஏன் போகாதுன்னா, அவர் போகவே விட மாட்டாரு. அப்படியே பார்ப்பாரு. கொஞ்சம் அப்படி ராங்கா போற மாரி இருந்ததுன்னா, ஒரு தட்டு தட்டுவாரு. அந்த தட்டுறதுலயே புரிஞ்சிருவேன். இது தப்பா இருக்கு. ஏன்னா 32 வருஷம் எங்க அப்பா கூட நடந்திருக்கேன் நானு. ஸோ எங்க அப்பாவ பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. ஆனா எங்க அப்பா என்கிட்ட எப்படி இருப்பார்ன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். பவுல் சொல்லுவார் பிலிப்பியருக்கு எழுதும்போது, கர்த்தரை அறிகிற அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையும் என்று விட்டேன்னு. அந்த அறிகிற அறிவுன்றது யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் ஃபாதர். யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் காட். அந்த காட தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு காட் பத்தி ஒரு சில பார்ட் தெரியும். ஏன்னா உங்ககிட்ட அவர் மூவ் பண்ணியிருப்பாரு. என்கிட்ட 33 வருஷம் மூவ் பண்ணது எனக்கு தெரியுது. காட் எப்படி மூவ் பண்ணாருன்னு. குறைஞ்ச அளவு தான் இருந்தாலும். ஸோ எனக்கு தெரியும். காட் இப்படி தான் என்கிட்ட இப்படி தான் இருப்பாரு. இப்படி ஒண்ணு நடக்குது. அப்பன்னா இது காடுக்கு பிடிக்கல. இப்படி ஒண்ணு நடக்குது. இது காடுக்கு பிடிச்சிருக்கு. அப்படின்றத எனக்கு சொல்லிக் குடுப்பாரு என் விஷயத்துல. அதனால நான் வந்துட்டு சிலர்லாம் என்ன கேட்பாங்க, "நீங்க எப்படி இவ்வளோ ஜாலியா இருக்கிறீங்க? ரெவலேஷன் எடுத்துட்டு" அப்படிம்பாங்க. ரெவலேஷன் எடுத்தா சோகமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு. 2வது காட் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறாரு. எனக்கு தெரியும். அவரு எல்லா விஷயத்துலயும் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு சில நேரத்துல தலையெல்லாம் பொங்குற மாரி வந்துரும். தல பொங்குற மீன் எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன்லாம் கொண்டு வருவாங்க. பட் அதுலலாம் காட் ரொம்ப ஈஸியா, "அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலாம். வா பார்த்துக்கலாம்" அப்படிம்பாரு. ஒரு அப்பா தானே அப்படி சொல்ல முடியும். ஒரு பெரிய பிரச்சனை வந்தோனே "கவலைப்படாதடா, பண்ணிக்கலாம்டா விட்றா" அப்படிம்பார்ல. அந்த மாரி எங்க அப்பா சொல்லுவாரு. நான் ஏன் அப்படி அப்பா சொல்றாருன்னு சொல்றேன்னா, அ நானு ஆண்டவர்கிட்ட ஊழியத்துக்கு வந்த புதுசுல எங்க அப்பா வந்து உலக பிரகாரமான அப்பா வந்து போயிட்டாங்க. போனபோது அன்னைக்கு அந்த அந்த பர்ட்டிகுலர் டே காட் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. "உலக பிரகாரமாயும் நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன்" அப்படின்னாரு. எனக்கு அந்த 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 வார்த்தை வந்து அப்படி பதிஞ்சிருச்சு. அதனால வேர்ல்ட்லியாவும் ஒரு அப்பாகிட்ட ஒரு பையன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்னு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஆண்டவர்ட்ட. நான் எதிர்பார்ப்பேன். எங்க அப்பாவும் எனக்கு செய்வாரு. ஏன்னா அவர் எங்க அப்பா. செய்யணும். உங்க அப்பாகிட்ட உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கும்ல. நீங்க இங்க இருக்க யாருமே உங்க அப்பா பாக்கெட்ல கை வைக்க முடியாது. நீங்க வைக்கலாம் தானே? குடுங்க டாடி, எடுங்க டாடின்னு சொல்லலாம்ல. அந்த மாதிரி காட் கிட்ட நான் பண்ண முடியும். ஏன்னா எங்க அப்பா அது. அதனால வந்துட்டு அதனால எங்க அப்பா என்ன பார்த்துப்பாரு நல்லா. இதுவரைக்கும் பார்த்துருக்காரு. இனிமேலும் பார்ப்பாரு. That is a beautiful testimony. I think நிறைய பேர் வந்து பார்க்குறவங்க, நீங்கள் நிறைய ஆண்டவருடைய வருகையை பற்றி பேசும்போது, இந்த எண்ட் டைம்ஸோடைய சயின்ஸ் எல்லாம் பேசும்போது, நிறைய பேர் ஐ டோன்ட் திங்க் பீப்புள் ரியலைஸ் திஸ் பார்ட் ஆஃப் யூ, லைக் த ரிலேஷன்ஷிப் தட் யூ ஹேவ் வித் காட். நிறைய பேர் வந்து நான் என்கிட்ட பேசும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் வந்து எப்போயாவது போகும்போது உங்களுடைய மெசேஜஸ் இல்லை யாரோ பாஸ்டர் கிளிஃப் கனெக்ட்லி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் மெசேஜஸ் சர்மன்ஸ் கேட்டுட்டு போயிட்டுருப்பேன். அப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மினிஸ்ட்ரியில் ஊழியம் செய்கிறவங்களே ரொம்ப எப்போவுமே வந்து வருகையை பற்றியே பேசுங்க, எனக்கு பயமாகுது. நான் அவங்ககிட்ட இந்த வருகையை பற்றி கேட்கும்போது உனக்கு பயமாகுது தான், பிரச்சனை உண்டு தாங்குது அவங்ககிட்ட அப்படி சொல்லுவேன். ஆனால் நான் வந்து நீங்கள் டேடி வந்து உங்களை கூப்பிடும் இன்வைட் பண்ணும்போது 3 days மீட்டிங் வைப்பாங்க. அந்த டைமில் வந்து நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, ஒரு நாள் வந்து நீங்கள் என் டைமுடைய எல்லாத்தையும் இப்போ என் டைம்ஸுடைய அந்த சயின்ஸ் அதெல்லாம் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் பேசுவீங்க. இன்னொரு நாள் வந்து டாக்டர்னெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பீங்க. 3வது நாள் நீங்கள் இந்த 2 நாள் என்ன பேசினாலும் 3வது நாள் கண்டிப்பாக சால்வேஷன் பற்றி பேசிட்டு அந்த ஆல்டர் காலோட தான் முடிப்பீங்க. நான் எல்லாம் 3 days மீட்டிங்லேயும் அப்சர்வ் பண்ணது இது ஒரு விஷயந்தான். ஸோ ஐ திங்க் லைக் பீப்புள் லைக் ஆஃபன் டோன்ட் கெட் டு see லைக் திஸ் பார்ட் ஆஃப் யூ. ஒரு சிலர்லாம் பயங்கர டெரரா நினச்சிக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் ஒரு மாதிரிலாம் எப்பவுமே கோவமாவே அதாவது ஒருத்தர் வந்து என்கிட்ட ஆஃபரிங் கொடுக்கறதுக்கு என்ன கேட்டாரு. ஆஃபரிங் கொடுத்தா வாங்குவீங்களா அப்படின்னாரு. எனக்கு நான் வாங்குவேனே அப்படின்னேன். இல்லை
அதான் எனக்கு கொஞ்சம் யோசிச்சேன், பயமா இருந்தது அப்டின்னாரு. அந்த மாரிலாம் இருக்கும். பட் அதான் நான் சொல்லுவேன், தாவீது வந்து பயங்கரமா சண்ட போடுற ஆளு. பெலிஸ்டியன்ஸ் பார்த்தோன்னா அவர பயப்படுவாங்க அவர பார்த்து. ஐயோ! டேவிட் வராரு, டேவிட் வராரும்பாங்க. பட் பேசிக்கலி டேவிட் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்ட்ட அழுதுட்டு இருப்பாரு. போய் புலம்பிட்டு இருப்பேன். புலம்பிட்டே இருப்பாரு. கத்தி எதுக்கு எடுத்தாலும் போய் அழுவாரு. ம்ஹ்ம். அந்த மாரி தான். வெளிய பார்க்கறதுக்கு தான் டிவில பயங்கரமா இருக்கும். பட் ஆண்டவர்ட்ட போனா புலம்பிட்டே தான் இருப்பேன். ஆண்டவர்ட்ட ஏதாவது பேசிட்டே இருப்பேன். ஒரு கான்வர்சேஷனலா தான் இருக்கும். எங்களுடைய ரிலேஷன் பிட்வீன் த காட் வந்து கான்வர்சேஷனா தான் இருக்கும். எப்பவுமே நெறைய தடவ. அ எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த அந்த டைப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மூவ் வித் காட் எனக்கு பிடிச்சிருக்கு. காட ஒரு மலை மேல இருக்கிறவராகவும், அ மோசே மலையில பார்த்த மாரி, மலை மேல இருக்கிறவராகவும், கீழ இருந்து பயங்கரமான தேவன் அப்டின்லாம் சொல்றாங்க. அது ஒண்ணு. அது That அவங்களுடைய is a வியூ. part of God. வாட் ஆஃப் காட். பட் மலைக்கு மேல ஏறி போய் மேகத்தில முகமுகமா ம்ஹ்ஹ்ம். உட்காந்து சந்தோஷமா பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படிதான் காட் நடத்துறாரு. ஆண்டவர் மோசே நான் சொன்னேன்ல எக்ஸோடஸ் படிச்சுட்டு இருக்கேன்ட்டு. அதில வந்து ஆண்டவர் வந்து மோசே கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் கேட்பாரு, எனக்கு உங்களுடைய மகிமையை காட்டுங்கன்ட்டு. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை இப்படி வச்சு மறைச்சு காட்டுறேன், என்னோட பின்புறத்தை மட்டும் தான் பார்க்க முடியும் உன்னால, அப்படியெல்லாம் சொல்லிடுறாரு. ஆனால் ஆண்டவர் வந்து மீரியாமையும் ஆரோனையும் கன்ஃபரண்ட் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து மோசே கிட்ட முகமுகமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, God wants to have a relationship with us. Those who like follow him, those who willingly love him, அவர் வந்து ஆண்டவருக்காக நான் வாழணும்னு யோசிக்கிறவங்களுக்கு he wants to have that relationship. அவர் தான் முதல்ல இனிஷியேட் பண்ணார். We are just responding to, you know, God. ஆல்வேஸ் காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். நான் எப்பவும் சொல்லுவேன். ஆடாம்காக கார்டன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ம்ஹ்ம். மலை மேல மோசேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப நமக்காக ஹெவன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. காட் இஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். Yeah. நம்ம வந்துருவோம், நம்ம அவரோட இருப்போம், ம். பேசுவோம் அப்படின்னு சொல்லி அதை சேர்த்து. Okay, uncle. Now I want to talk about like something really specific from the Bible. நம்ம பைபிள் படிக்கும்போது நான் உங்களுடைய சர்மன்ஸ்லேயும் வந்து நீங்கள் நிறைய டைம் பேசியிருக்கீங்க. ஸோ தேர்ஸ் லைக் அ டைம் லைன், பிப்ளிக்கல் டைம் லைன் ஆஃப் லைக் இவெண்ட்ஸ். ஸோ நிறைய நம்ம வந்து பைபிள் படித்தாலுமே அதை வந்து நான் படிக்கும்போது லைக் ஐ ரியலைஸ் தேர்ஸ் அ டைம் லைன், பட் I can't comprehend it. எனக்கு அது முழுசாக புரியல. ஸோ I guess the people watching also, most of the people watching might feel the same way. So break it down for us. Like what's the timeline that's given in the Bible and where we are in that timeline? டைம்லைனுங்கிறது இப்போது 2 பார்ட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேகம் இருக்குது இன்றைக்கி யூத்ஸ்க்கு. எதை பற்றி அப்படின்னா அபவுட் கிரியேஷன் அண்ட் எவல்யூஷன். சரியா? தமிழில் சொன்னோம்னா படைப்பா பரிணாம வளர்ச்சியா அப்படிம்பாங்க. எவல்யூஷன் அண்ட் கிரியேஷன். ஸோ சயின்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்லிடும். தே டோன்ட் ஹேவ் அன் ஸ்பெசிஃபிக் டைம். இத்தனை மில்லியன் வருஷத்துக்கு முன்பாக அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு டே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்ல, அந்த டே வந்து அவங்களால கால்குலேட் பண்ணவே முடியாது. The point of beginning. பிகினிங், பிக் பேங் தியரி அல்லது வந்துட்டு இந்த இதெல்லாம் சொல்கிறோம்ல, நம்ம அமீபா உருவாச்சு, இந்த அணு செல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ரைட்? ஸோ இதில் வந்து ஒரு சந்தேகம் இருக்குது எல்லாருக்கும். ஸோ டைம் லைனில் அங்கே தான் நம்ம ஆரம்பிக்கணும். கிரியேஷன் அப்படிங்கிறத யூ மஸ்ட் பிலீவ். ஏன் அப்படின்னா பிக் பேங் தியரிங்கிறதும் எவல்யூஷன் தியரி அதுவும் ஒரு பிலீஃப். நீங்கள் எங்கே மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ப்ரூவ்டுன்னு நினைக்கிறீங்க. அது வந்து நடந்துச்சு ப்ரூவ்டு அப்படின்னு. நோ, இட்ஸ் அ பிலீஃப். எப்படி இப்போ நாம் வந்து கர்த்தர் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார்னு சொல்கிறோமோ, அந்த சிருஷ்டிப்புக்கு நம்மக்கிட்ட வந்து பிப்ளிக்கல் ப்ரூஃப் இருக்குது. அவங்க பிக் பேங்குக்கு சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப் இல்லை. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க நம்புகிறாங்க இப்படித்தான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. தட்ஸ் ஆல்சோ என்ன இசம், லைக் ஏத்திசம், லைக் இட்ஸ் ஆல்சோ இசம். என்ன It இசம்? also requires faith. ஸோ அவங்க வந்து அதை நம்புகிறாங்க இப்படி ஆயிருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஆளுங்கள்கிட்ட ஏன் நம்ம யூத்ஸுக்கிட்டே என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஓகே இதெல்லாம் நடந்திருக்கு, சயின்ஸஸ் எல்லா சயின்ஸும் கிடையாது. சூடோ சயின்ஸ் கூட ஒன்று இருக்குது. எல்லா சயின்ஸும் வந்து கரெக்ட் கிடையாது. அதே நேரத்தில் இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம்னு ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த டைம் லைனை வந்து கொலாப்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், டைனோசரஸோடைய காலகட்டமும் நம்ம மனுஷனுடைய காலகட்டமும் பல மில்லியன் இயர்ஸ் கேப் அப்படிங்கிறது தான் சயின்ஸ். பட் இப்போது அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க டினோசரோட காலமும் நம்ம காலமும் ஒரே காலம்தான். ஸோ அங்கே அதை அடி வாங்குது.
இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ ஃபார் அஸ் அ டைம் லைன் உலகம் உண்டாகி, நான் சொல்றது பூமி உண்டாகி இல்லை, உலகம் உண்டாகி, த டிஃபரன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த வேர்ல்டு இந்த ஆகி ஒரு 6000 இயர்ஸ் கிட்ட தான் இருக்குது ஏறக்குறைய 6000 இயர்ஸ். அதில் ஃப்ரம் ஆடம் டு நோவா பீரியட் வரைக்கும் ஒரு 1650 இயர்ஸ் டு 1700 இயர்ஸ். ஓகே. ஆடம் டு நோவா. ஆடம் டு நோவா. ஓகே. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஃப்ளட் வரைக்கும். ஃப்ளட் வரைக்கும். அதற்கப்புறம் ஒரு 200-250 வருஷம் கழிச்சு தான் ஆப்ரஹாம் வராரு. ஓகே. நோவாவுடைய பையன் தான் சேமுடைய வம்சத்தில் தான் நாகூர், அந்த வம்சத்தில் தான் வந்து தேராகு, அதில் தான் வந்து ஆப்ரஹாம். ஏறக்குறைய ஒரு 200-250 இயர்ஸ், 300 இயர்ஸ். ஸோ ஆப்ரஹாம் டு கிரைஸ்ட் வந்து 2000 இயர்ஸ். ஆப்ரஹாம், ஐசக், ஜேக்கப், ஜூடா இப்படி வருது. இது எல்லாத்துலேயுமே ஒரு 2000 இயர்ஸ். ஸோ இது வரைக்கும் இவங்களுக்கு இந்த புரிதல் வேணும். இந்த டைம் லைன் இது வந்து பாஸ்ட் நடந்த சம்பவம், இந்த புரிதல். இதுக்கு அடுத்து ஃப்ரம் கிரைஸ்ட் இப்போ வரைக்கும் ஒரு 2000 இயர்ஸ். ஓகே. ஓகே. கிரைஸ்டுக்கு அப்புறம் பைசாண்டியன்ஸ், ரோமன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதான எல்லா கிங்டம்ஸ் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து கிரைஸ்ட் காலத்தை, சர்ச் காலத்தோட எண்டில் இருக்கோம். ஓகே. இந்த சர்ச் காலம் முடிவடைந்த உடனே டைம் லைனில் இனி நடக்கிற விஷயங்கள்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ஸ்பிரிச்சுவலி இறங்கினார் இல்லையா ஜெருசலேமில், அதில் வந்து ஹோலி ஸ்பிரிட் திருப்பி சபையை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். ஓகே. அது வரைக்கும் ஒரு பீரியட். ஓகே. இது வந்து நம்ம இப்போ நடந்துட்டுருக்குறோம். இதோட முடியும் போது ஒரு 7 இயர்ஸ் ட்ரிபுலேஷன்னு சொல்லுவாங்க, உபத்திரவ காலம். என்னன்னா அந்த இதுதான் நம்ம ராப்சர்னு சொல்கிறோம். ராப்சருக்கு அப்புறம் 7 இயர்ஸ். ஓகே. அந்த ராப்சர் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேனியலில் வந்து ஃபார் ஜூஸ்ன்னு சொல்லி 490 இயர்ஸ் இருக்குது. ஓகே. அதில் 483 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே. கிரைஸ்டோடைய மரணத்தோட. ஓகே. உயிர்த்தெழுதல்லேருந்து நம்ம காலம், சர்ச் பீரியட், இது வந்து இடைப்பட்ட காலம்னு சொல்லுவாங்க. கிருபையின் காலம் இது வேணா சொல்லும். ஸோ அந்த 7 இயர்ஸ் பாக்கி இருக்குது. அந்த 7 இயர்ஸ் திருப்பி வரும். ஓகே. ஸோ அதுக்கு நடுவில் ராப்சர் நடந்து முடிஞ்ச உடனே அந்த 7 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகும் ஆஸ் பர் பைபிள். ட்ரிபுலேஷன், கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஆன்டி கிரைஸ்ட் பீரியட் அல்லது லாஸ்ட் டிக்டேட்டர் என்ன வேணும்னு சொல்லலாம். அந்த 7 இயர்ஸ், இந்த 7 இயர்ஸ் வந்து மோஸ்ட்லி யூரோப் தான் ஆளுகையில் இருக்கும். ஏன் அப்படின்னா ஆன்டி கிரைஸ்டோடைய ஊர் வந்து இட்டாலின்னு இருக்குது. இட்டாலி அல்லது ரோம் நம்ம கரெக்டாக சொல்லணும்னா 7 ஹில் சிட்டின்னு சொல்லுவாங்க. 7 ஹில் சிட்டி அப்படின்னா குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பாலண்டின், சீலியன், எஸ்குயிலின் தான் வந்து 7 ஹில்ஸோடைய நேம். இங்கே தான் அது ரோமில் இருக்குது. ஸோ அங்கேருந்து அவன் வரணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ அது நடக்கும். அந்த ஃபஸ்ட்டு 3.5 இயர்ஸ், செகண்ட் 3.5 இயர்ஸ் ட்ரிபுலேஷன், கிரேட் ட்ரிபுலேஷன் இது முடியும் போது தான் கிரைஸ்டோடைய பகிரங்க வருகை. ஓகே. ஸோ கிரைஸ்ட் எங்கே வந்து இறங்குவார்னா ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார். ஏன்னா அவர் ஒலிவ மலையில் தான் ஏறி போனார். ஆக்ஸ் 1 அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் ஏறி போகும்போது என்ன சொன்னார்னா, நீங்கள் பார்க்கும்படி எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார் அப்படின்னு இருக்கு. சகரியா 14 படி கிரைஸ்ட் வந்து ஒலிவ மலையில் இறங்குவார்னு வசனம் சொன்னது. ஸோ கிரைஸ்ட் வந்து அப்போ இறங்குவார் 7 இயர்ஸ் முடியும் போது. அப்போ ஒரு வார் இருக்குது. ஓகே. அதுக்கு பேர் தான் அர்மெகதான் வார். ஏன்னா மெகிதோ வேலின்னு ஒன்று இருக்குது, இப்போவும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதில் இஸ்ரேலுடைய பார்டரில் இருக்குது மெகிதோ வேலி. ஸோ அந்த மெகிதோ வேலியில் கிரைஸ்டுக்கும் ஆன்டி கிரைஸ்டுக்கும் வார் இருக்குது. இது ஒரு ஃபிசிக்கல் வார். ஃபிசிக்கல். அவர் ஸ்பிரிச்சுவலாக இருப்பார், ஸ்பிரிட் பாடி, இவன் ஃபிசிக்கல். இப்போ நீங்கள் ஒரு ஏலியன்ஸ் கதை கேட்குறீங்கல்ல, கொஞ்ச நாளாக யூஎஃப்ஓஸ், அதுக்கப்புறம் அன்ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட்ஸ், இந்த அது நிறைய இமேஜஸ் போட்டுட்ருக்காங்க. சில பேர் வந்து அது ஏஐன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு நேரத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 70 இயர்ஸாக இருக்கிற கதை. யூஎஃப்ஓனா அன்டிஃபைன்டு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேர். ஏலியன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் சம் அதர் எர்த்துலேருந்து வெளியே இருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஏலியன் கதைகளில் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏலியன் மூவிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த ஏலியன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில் இருக்காது. ஒன்று மிஷின்ஸாக இருக்கும், இல்லை ஒன்று ஸ்பிரிட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து உங்களால் கொல்ல முடியாது. அதை கொல்லணும்னா யூ மஸ்ட் யூஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட், நாட் லைக் எ ஹியூமன். இது என்ன கதைனா, கிரைஸ்டும் அவருடைய தானே வரக்கூடிய ஆர்மியை தான் அது குறிக்குது. ஓகே. வரக்கூடிய ஏலியன் எல்லாம் என்ன செய்யும்னு சொல்லுவாங்க பாருங்க, பூமியை பிடிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. பூமியை கான்குவர் பண்ண போது, பூமியை வந்து அது எடுக்க போகுது கையில் அப்படிம்பாங்க. கிரைஸ்ட் பூமியை பிடிக்க தான் வராரு. கிரைஸ்ட்
பூமியை பிடிக்க வர்றார். ஸோ இங்கே வந்து அவர் அரசாட்சி செய்வார். ஓகே. இதைத்தான் அவங்க ஏலியன்ஸ் கதையாக மாற்றுறாங்க. ஓகே. அதுதான் அர்மேகதான் வார். இப்போ வேர்ல்டே என்ன செய்யணும், ஒன்று கூடி ஏலியன்ஸை எதிர்க்கணும் அப்படின்னு தான் வார் வரும் எல்லா மூவிஸ்லேயும். ஓகே. அதே மாதிரி இவங்க வேர்ல்டே ஒன்றா சேர்ந்து கிரைஸ்டையும் அவர் கூட இருந்து எதிர்ப்பாங்க. ஸோ அதை லீட் பண்ணுறது தான் ஆன்டி கிரைஸ்ட். அதை லீட் பண்ணுறது ஆன்டி கிரைஸ்ட். ஓகே. ஸோ இப்போ கிரைஸ்ட் இங்கே வரும். அப்போது கிரைஸ்ட்டுக்காக இங்கே ஒரு 1,44,000 இஸ்ரேலைட்ஸ் இருப்பாங்க. ஓகே. அவங்களுக்காக தான் கிரைஸ்ட் வரார். இதை இவங்களை கொண்டு போய் காக்க வைக்கும் போது தான் அந்த காத்த பிடி நாண்டர் சொல்றது. பிடி எல்லாம் அதுதானே நீங்க 5G இது அந்த சொல்லும் போது சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மொத்தமே வந்து காத்த பிடிச்சிட்டா முடிஞ்சிருக்கு. எல்லா டெக்னாலஜியும் ஸ்டாப் ஆகிடும் இன்னைக்கு. யா. ஸோ இதை வந்து அங்கே செய்வாங்க. அப்போ அர்மேகதான் வார் முடியும். அர்மேகதான் வார் முடிஞ்ச உடனே மில்லியனியம் ஸ்டார்ட் ஆகும். மில்லியனியம் வந்து கிரைஸ்ட் வந்து 1000 இயர்ஸ் இந்த பூமியில் வந்து ஓகே. அந்த 7 இயர்ஸ் ஆன பிறகு அந்த வார் ஆன பிறகு மில்லியனியம். ஓகே. மில்லியனியம் முடியும் போது சாட்டன் வந்து ஹேட்ஸில் இருப்பான். ஓகே. அதாவது நம்ம பாதாளம்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து அவனை வெளியே கொண்டு வருவாருங்க. யாருக்கு? ஆண்டவர் கட்டவிழ்ப்பார் அவனை. ஓகே. அவனை அனுப்புங்க பாரு. ஓகே. எதுக்குன்னா அவன் தான் எக்ஸாமினர், பைபிள் படி அவன் தான் சோதனைக்காரன். ஓகே. இப்போ கிரைஸ்ட் பகிரங்கமாக வரும்போது 1,44,000 இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க இல்லையா, இவங்கெல்லாம் கிரைஸ்ட்டை எதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு? அர்மேகதான் வாரப்ப இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எதுக்காகனா, இப்போ இவர் வந்து ஆன்டி கிரைஸ்டுக்கு இவனை காப்பாற்றிருக்கிறார். ஓகே. சரியா? வரவர் வந்து இவங்க கிரைஸ்டை நம்புவாங்க. ஆனால் கிரைஸ்ட் மேலே அன்பு இருக்கா? பயம் தான் இருக்கும். பயம்தான் இருக்கும். இப்போ காடோடைய கிங்டம்ல பயந்து சேவிக்கிறவங்கல்ல, காடோட கிங்டம்ல அன்பால சேவிக்கிறவங்க. பயந்து சேவிக்கிறவங்கன்னா காட் இன்னைக்கே டோட்டல் வேர்ல்டை பயமுறுத்தி சேர்த்துருவார். அவருக்கு தெரியும். அவர் மலை மேலே வந்து ஒரு சவுண்டு கொடுத்தாருனால மொத்த இஸ்ரவேலும் பயந்துருச்சு. ஸோ காட் பயமுறுத்துறது காடு கிடையாது, காட் அன்பான காட். இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மில்லியனம் முடியும் போது சாத்தானை கட்டவிழ்த்து, இப்போ இந்த 1,44,000 பேர் ஃப்ளஷ் அண்ட் பாடியில் இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் பலுகி பெருகி இருப்பாங்க. ஓகே. இவங்க அந்த 1,44,000 இருந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஆமாம். இப்போ நோவா வந்து மலைக்கு மேலே வந்து கீழே வர்றாரு ஃப்ளட்டுக்கு அப்புறம் வந்து அவர் தான் பலுகி பெறுகிறாரு. ஆனால் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 8 பேர். அன்னைக்கு 8 பேர் இருந்தவங்க 4000 வருஷத்தில் இன்னைக்கு நம்ம 800 கோடியாக இருக்கும் இந்த 4000 இயர்ஸில். இப்போ அந்த 1000 இயர்ஸில் 1,44,000 பேர் பலுகி பெருகினாங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து மில்லியன்ஸில் இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இவங்கெல்லாம் உண்மையாக கிரைஸ்டை தேடினாங்களா, பயந்து தேடினாங்களா? இப்போ நீங்கள் இந்த ஏரியாவிலேருந்து வெளியே போகும்போது சிக்னல் இருக்குது, அங்கே ஒரு போலீஸ்கார் இருக்காருன்னா கரெக்டாக நீங்கள் நின்றுடுவீங்க. அங்கே சிக்னல் இல்லை, சிசி கேமரா இல்லை, போலீஸ்காரரும் இல்லை, சிக்னல் இருக்கானா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெரும்பாலும் போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி இவங்க சட்டத்துக்காக பயந்துருந்தாங்களா, காடை நேசித்து பயந்தாங்களா அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை பிசாசை வச்சு பண்ணுவார். ஏன்னா அவன் தான் டெஸ்ட் பண்ணுறவன். அது முடியும் போது ஒரு குரூப் அவன் பின்னாடி போயிடும். ஓகே. ஒரு குரூப்பு கிரைஸ்ட் கூடயே நிற்கும். ஓகே. அப்போ ஒரு வார் இருக்குது. ஓகே. அந்த வார் தான் ஃபைனல் வார். அந்த வாரில் தான் உண்மையாக அவர் மேலே அன்பாக இருந்தவங்களும் இந்த மாதிரி பயந்து இருந்தவங்களையும் செப்பரேட் ஆக்கிட்டு எட்டர்னல் லைஃப், அதுக்கப்புறம் எட்டர்னல் கிங்டம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட். ஓகே. ஒயிட் த்ரான் நம்ம சொல்கிறோம், வெள்ளை சிங்காசனம் ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் முடியும், இதோட எட்டர்னல் வந்து. ஸோ தட்ஸ் த டைம் லைன். இதான் பைபிள். இப்போ நம்ம இருக்கிறது வந்து அந்த கிருபையின் காலம், இடைப்பட்ட காலம். ராப்சருக்கு நம்ம முந்தின இடத்துல இருக்கிறோம். நம்ம பீரியடில் ராப்சர் எதிர்பார்க்குறோம். My final question, and it segues beautifully from like what we are talking about. இப்போ வருகையில் நம்ம போகிறோம், like we call it salvation. So for the people watching, நிறைய பேருக்கு வந்து நான் இப்போ நம்ம பசங்களாம் இருக்காங்களே, நம்ம இங்கே ஹாஸ்டல்லையும் இல்லை சர்ச்லேயும் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்க தெரியாமையே வந்து I think they believe in the doctrine of ஒர்க் பேஸ் சால்வேஷன். நான் இது பண்ணால் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். சில பேர் ரொம்ப தமாஷா சொல்கிறது யோசிச்சுக்கேன், நான் ஏன்னா போய் சொல்லிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்காம செத்துட்டேன்னா நான் வந்து நரகத்துக்கு போயிடுவேன், அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இதோடைய ஒரு சீரியஸான ஒரு கான்சிக்வன்சஸ் என்னென்னா, அவங்க வந்து நிறைய டைம் தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவர்கிட்ட வரணுன்ற அந்த மனசு வர மாட்டேங்குது. நான் வந்து சரி பண்ணிட்ட பிறகு தான் ஆண்டவர்கிட்ட வரணும், நான் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நான் சரி என்னை வந்து க்ளீன் பண்ணிக்கணும், அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட போனால் தான் அக்செப்ட் பண்ணுவாருன்னு யோசிக்கிறாங்க. ஸோ பிஃபோர் வி எண்ட், how do we get saved? What is salvation? How do we get to heaven? ஸோ சால்வேஷனுங்கிறது த்ரூ ஃபெய்த் தான்.
ஆண்டவர் சொல்றது விசுவாசிக்கணும். ஆனா அதே நேரத்தில நம்மகிட்ட ஒரு கிரியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ ரட்சிப்பு என்பது இருதயத்தில விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணணும்னு இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. ஆனா இப்படி செஞ்சுட்டே இருந்தா ரட்சிப்பு வந்துகிட்டே இருக்கும். ரட்சிப்பு ஆண்டவர் மன்னிச்சுட்டே இருப்பாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு இடத்துல ஆண்டவர் வந்து நம்மளால வந்து பாவம் செஞ்சுட்டோம், மன்னிப்பு கேட்டோம். இனி செய்யாதேங்கிறது தான் அங்க விஷயமே. இனி செய்யாம இருக்க நீங்க முயற்சி பண்ணணும், பிரயாசப்படணும். அதையும் தாண்டி உங்கள் மாம்சம் பலகீனத்தில் விழும் பொழுது, அது வந்து பியூர்லி காடுக்கு தெரியும் உங்க ஹார்ட். நீங்க வந்து மனுஷனை ஏமாத்திரலாம், காடை ஏமாத்தவே முடியாது. ஸோ நீங்க விருப்பப்பட்டு செய்றீங்களா? இல்ல நான் செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறேன், விழறேன். அது இருக்கான்னு ஆண்டவர் பார்க்குறார். இது அடுத்த ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, நீங்க த்ரூ காடையே பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, நீங்க இந்த பாவத்துக்குள்ள போகவே மாட்டீங்க ஒரு இடம். அந்த இடத்துல பாவமே நீங்க செய்ய சிச்சுவேஷன் ஒண்ணு வரும். எப்படி வரும்னா, பியூர்லி நீங்க ஆண்டவரோடயே நடக்க ஆரம்பிச்சுருவீங்க. அதுக்கு பேர் தான் வந்து சால்வேஷன். ரட்சிப்பு பூரணப்பட காத்திருங்கள் அப்படிங்கிறாரு. ரட்சிப்பு என்பது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் இல்ல. இன்னைக்கு நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன். இட்ஸ் எ ரட்சிக்கப்பட்டுட்டேன் இல்ல. ரோட், ஒரு ஜர்னி இது மாதிரி. ஒரு ஜர்னி. நீங்க என்னைக்கு பூமிய விட்டு கடந்து போறீங்களோ, அன்னைக்கு தான் ஜர்னி முடிவுக்கு வரும். சாகறதுக்கு முந்தின நாள் கூட விழுந்து போனவங்களும் இருக்கிறாங்க. சாகறதுக்கு முந்தின நாள் ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஜர்னி. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டே இருந்தா ஆண்டவர் மன்னிச்சிட்டே இருப்பாரு, சால்வேஷன் வந்துரும்ன்றத அட்வான்டேஜாவும் நீங்க எடுக்க முடியாது. அது அப்படி பண்ணீங்கன்னா நியாயப்பிரமாணம் ஆயிடும். நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது? என்கிட்ட ஆட்டுக்குட்டி இருக்குது. நான் பலி கொடுத்தா என் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் அவன் எப்படி ஆயிட்டான்னா, சரி தைரியமா பாவம் செய்ய வந்த ஆட்டுக்குட்டி இருக்குதே, பண்ணிடலாமே. ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுத்தா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ கிரேஸ் பீரியட்லயும் வந்துருச்சு. அதான் கிரேஸ் இருக்குதே, நம்ம பாவம் பண்ணலாம். அதுவும் முடியாது. இங்க முழுக்க எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள லிங்க பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ காடுக்கு தெரியும், நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணலன்னு. கிரேஸ் இருக்குன்றதுனாலயும் நீங்க பாவம் செய்ய முடியாது. ஐயோ! ஆண்டவர் 1000 தடவ மன்னிக்கிறவர். ஆமா மன்னிக்கிறவர். அதனால நான் பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்ல. பாவம் செய்யக்கூடாதுன்னு நெனைக்கும்போது நான் விழறேன்னா, அவர் கிருபையா இருக்கிறாரு. வேணுன்ட்டே நான் பாவம் செய்றேன்னா, அவருக்கு தெரியும் அது. சால்வேஷன் இந்த புரிதல் வேணும் நமக்கு அதுல. நான் சால்வேஷன் பற்றி நிறைய இப்போ பாட்காஸ்ட்டில் வந்து இதை பற்றி நிறைய பேசுவோம். ஏன்னா ஐ திங்க் நான் அப்சர்வ் பண்ணுறது வந்து நிறைய பேர் அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். நான் சொன்னல ஆரம்பத்தில் த வேர்ஸ்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் திஸ் பிலீஃப் இஸ் தட் அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வராமே தூரம் நின்னுறாங்க. ஸோ நான் வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு அனாலஜி, இந்த ரிலேஷன்ஷிப்போடைய அனாலஜி, நம்ம ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்போடைய அனாலஜி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படின்னா, இஃப் யூ ட்ரூலி லவ் சம்படி, நான் வந்து ஒரு விஷயத்த பண்ண போகும்போது அது சரியாக தப்பான்னு யோசிக்கிறதுக்கு மேலே இது அவருக்கு பிடிக்குமா இல்லை இவங்களுக்கு பிடிக்காதான்னு யோசிப்பேன். ஸோ இஃப் நான் அவங்கள நேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிக்காத நான் செஞ்சுட்டே இருந்தேன்னா, நான் அவங்கள நேசிக்கிறேன்னு வாயில் சொல்கிறேன், ஆனால் என்னோடய செயலில் நான் உள்ளே இருக்குதுன்னு என்ன காட்டுறேன்னா, ஐ டோன்ட் ட்ரூலி லவ் தெம். நான் வாயில் சொல்கிறேன், நான் பண்ண மாட்டேன்ட்டு. ஸோ தட்ஸ் லைக் ஹவ் ஐ தட்ஸ் அன் ஹெல்ப்ஃபுல் அனாலஜி டு லைக் திங்க் அபவுட் இட். வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? இஸ் இட் லைக் இல்ல அதான் நான் பேசும்போது கடைசியா சொன்னது. நீங்கள் கர்த்தரிடத்துல அதிகமா சேரத் தொடங்கிட்டீங்கன்னா, அப்ப நீங்க அத வந்து அந்த அனாலஜில என்ன சொல்ல வரீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க உண்மையா இருக்கன்னு நெனச்சுட்டீங்கன்னா, ஸோ இந்த காரியத்த செய்ய மாட்டீங்க. அது சரியா தப்பாங்கிறது 2வது. செய்யவே மாட்டீங்க. அவங்களுக்கு பிடிக்குமா, பிடிக்காதா? அதுதான். இப்ப காடோட நெறைய சேர உங்களுக்கு காடுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, காட்ஸ் வில்னு ஒண்ணு இருக்கு. அந்த காட்ஸ் வில்லையே நீங்க நடக்க ஆரம்பிச்சுருவீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த பாவம் அப்படின்னு சொல்ற விஷயம் உங்க லைஃப்ல இருக்காது. ஏன்னா நீங்க அதில கான்சன்ட்ரேட்டே பண்ணல. அத பத்தி யோசிக்கவே இல்ல நீங்க. நீங்க பரிசுத்தத்தில கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்க. அது காட் கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்க. காட் கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணும்போது வேர்ல்டு உங்க பக்கத்தில வராது. அத நீங்க விடணும்னு அவசியம் இல்ல. இப்போ உதாரணமா அவசியம் இல்லன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இருட்டு போகணும்னா, இருட்ட போக்குறதுக்கான வழிய நீங்க பார்க்கக்கூடாது. வெளிச்சத்த உண்டாக்குற வழிய பார்க்கணும். வெளிச்சத்த உண்டாக்குற வழி வந்துருச்சுன்னா, இருள் தானா போயிடும். அதே மாரி காட் கிட்ட நம்ம அதிகமா நெருங்கிட்டோம்னா, பாவம் தானாவே போயிடும். அத நீங்க தனியா வெட்ட வேண்டிய அவசியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்போ நீங்க ஒரு இந்த பாவத்த நான் செய்யக்கூடாதுன்னும்போது, ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பாவம் செய்ய மாட்டீங்க. பட் வேற ஒரு பாவம் உங்ககிட்ட இருக்கும். அதுக்கு பதிலா காடோட சேரணும்னு சொல்லிட்டே பாருங்க. எந்த பாவமும் உங்ககிட்ட இருக்காது. அதான் அதோடைய ஃபார்முலா. Okay, before we close, one last thing. For the people watching, if you had to give them just one piece of advice, what would it be? Stay with the God. Always stay with the God. God is the good mentor. God is the good father. God is the good advisor. Wonderful counselor. Then there is no replacement for your life. God is the one and only. Maybe you have a father, mother, teachers, whatever it is.
அவங்க எல்லாருமே தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒன் டே தே வில் கோ ஃப்ரம் யூ. ஆனா காட் தப்பே பண்ண மாட்டாரு. உங்க கூடவே இருப்பாரு. என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு டேக் அவே அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, ஹேவ் காட் அஸ் யுவர் ஃபாதர். ஹெவன்லி ஃபாதர் இல்ல. ஒரு லைக் அ பயாலஜிக்கல் ஃபாதர். நீங்க அப்படி எடுங்க. உங்க லைஃபோடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் மட்டும் இல்ல. வேர்ல்ட்லி லைஃப்பும் சூப்பரா இருக்கும். காட் மாரி உங்கள டேக் கேர் பண்றவர பார்க்கவே முடியாது. அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் டெவலப் பண்ணுங்க காடோட. யூ வில் பி ஃபைன். Wow. Okay. That's a beautiful place to end the podcast. Before I actually end, I just want to give you a flowers. I really admire what you do. நீங்க பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். I'm really blessed by your ministry, by your sermons, and I hope even the people watching, they can like attest to that too. So keep doing what you do, and we'll pray for you. Thank you so much. God bless Okay. you. That's it for this episode. Hope you guys liked it. Hope you guys enjoyed it. If you did, hit that like button. Comments ஏதாவது questions இருந்துன்னா Q-ன்னு போட்டு questions போடுங்க. அதுக்கப்புறம் இந்த எபிசோடில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. And if you want to stay updated with all of our videos and episodes, definitely subscribe and hit that bell icon so that you get notified whenever a new episode or a video comes out. I'll see you again in another episode. Bye.